உணர்ச்சி, நன்றி உணர்வு, எங்க வாழ்த்து. ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு பிபிஏ அப்ரூவல், இவங்க எல்லாருக்குமே வந்து இது உணர்வுபூர்வமான ஒரு விஷயங்கள் கலந்துருக்கு. ஸோ அதுதான் இந்த பிரபஞ்ச நல வாழ்க்கையில நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதே விஷயத்துலதான் இன்னைக்கு ட்ரஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாமே வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. பிபிஏ அப்ரூவல் அப்படின்ற விஷயம் நாம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்றது மாதிரி ஒரு நம்ம கையில வந்து மிகப்பெரிய சக்தி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுவரை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஓகே. ஸோ இனிமே இந்த டைம்ல இருந்து நாம எந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம். இதுல யாருமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா அவங்களுடைய லைஃப் வந்து மாறப்போகுது, அது கூட நம்மளுடைய லைஃப் வந்து மாறும். இன்னைக்கு பாருங்க இந்த லிஸ்ட்ல அந்தந்த ஸ்பான்சர் தான் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு 103 பேர் வந்துட்டு இன்னைக்கு வந்து லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க. அந்த சில நபர்கள் வந்து அந்த ஸ்பான்சரே அவங்களே சரியில்லாம இருந்திருக்காங்க. என்ன புரிதல் இல்லையா, இல்ல இந்த ஸ்பீட் கேஸ்டினுடைய டிரான்ஸ்பரன்சி அவங்களுக்கு சரியா போய் சேரலையா அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. இன்னைக்கு நாம இந்த ஸ்பான்சரை கண்டுபிடிச்சு அவங்களுடைய நம்பர் யாருக்கெல்லாம் தேவையோ அதை இன்னைக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணி இமிடியட்டா அவங்க எல்லாருக்கும் நம்ம கால் பண்ணி இது எல்லாமே கிளியர் பண்ண போறோம். இந்த 24 hours மட்டுமே நம்ம டைம் எடுத்துக்கலாம். சங்கர் சார் 2 நாள் டைம் சொல்லியிருக்காரு. பட் ஆனா நமக்கு போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப தூரம் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கடைபிடிச்சு இந்த 24 hours நம்ம வந்து எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஒத்துழைப்பு எல்லாமே இன்னைக்கு நான் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ. நான் வந்து ஒரு கிரேட் லீடரை வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன் இந்த மார்னிங் வேலையில. ஸோ அவரிடம் இருந்து நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகள் நல்ல விஷயங்களை நம்ம நிறைய கேட்போம். வெல்கம் மிஸ்டர் சி சுப்பிரமணியன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் இருக்க வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலை வேலையில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல. இந்த நேரம் எப்போ வரும்னு சொல்லி நானும் ராமலிங்க சாரும் ஐ திங்க் 3:45 பேசிட்டு இருக்கிறோம். 4:30 மணி எப்போ ஆக போகுதுங்கிறத 3:45 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நைட்டு படுக்கும்போது அவர் 11:30 வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப காலையில ஏர்லி மார்னிங் 3:45 பேசுறோம். ஸோ இந்த டிஸ்கஷன் இது எல்லாமே நிறைய நாட்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலும் காலையில ஏர்லி மார்னிங் அவரே பெட் கட்டிட்டு தான் இது பண்ணுவாரு. ஒரு ரிங்ல சுப்பிரமணியன் எடுப்பார் பக்கத்துல கொண்டு சொல்லுவாரு. நானும் அந்த கால் எப்போ வருதோ அதுக்காக உடனடியாக பக்கத்துல தான் போன் எடுப்போம். ஏன்னா இந்த மாதிரியான டிஸ்கஷன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்தாலும் இப்போ ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுக்கு கிடைச்ச இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். அது மாதிரி இந்த நேரத்துல காலை வேளையில ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நேத்து ஏன்னா பாராட்டுதல் வந்து ரொம்ப முக்கியமானது. வந்துட்டு எல்லாரும் நீங்களும் பாராட்டணும், அப்பதான் மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. நேத்து அந்த பிசினஸ் பிரசன்டேஷன் கொடுத்த சகோதரி அனுன்சியா மேடத்துக்கு இந்த நேரத்துல வாழ்த்து சொல்லுறேன். ரொம்ப அருமையான ஒரு பதிவு. அவங்க இன்னும் நிறைய மேலும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரீச் ஆவாங்க. அதுக்கான எல்லா தகுதியும் அவங்ககிட்ட இருக்கு. அடுத்து ராஜா சாரோட அந்த கோஆர்டினேஷன், அவருக்கு 2 பேரும் ஒரு டெஸ்டிமோனியல்ங்கிறதுல வந்து 2 பேரும் நான் இப்படி பண்ண வச்சிருக்கிறேன், இப்படி பண்ணிருக்காங்கிற சொல்ல அந்த அதாவது இது எப்படின்னா மிலிட்ரி மாதிரி. இது வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேற, மிலிட்ரி வேற. ஏதாவது ஒரு நான் இப்படி பண்ணிட்டேன் என்னோட அணியும் பண்ண வச்சிருக்கோம் சொன்ன அந்த டெஸ்டிமோனியல் பண்ண ராஜா சாருக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்கள். அவர் கூட அணியில வந்த அந்த 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். பாக்யராஜ் சாரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப அருமையான ஒரு பதிவு. அதாவது அவருக்கு ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, இந்த ட்ரெயின் அப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவருக்குள்ள விஷயங்கள்லாம் இங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் போது நம்முடைய அணி ரொம்ப பலமா இருக்குங்கிற இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே. அப்புறம் இந்த டெக்னிக்கல் சைட்ல இந்த இன்ஆக்டிவேட் ஐடி எல்லாம் அதை எப்படி பண்ணணுங்கிறத பாபு சார் பேசிட்டாரு. அதை நம்ம பண்ணிக்கிறோம். இல்ல அது நம்மளே வந்து அது கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ல கொஞ்சம் ப்ரீவியஸா ஆயிருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால இப்ப நம்மளே ஒரு 5 ஐடி இன்னைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தான்னா அந்த 5 ஐடிய கடற்கரை அங்க அனுப்பிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஐடியா கூட நம்மளே மாத்திக்கிட்டோம்னா கூட அது அந்த சீனியாரிட்டில கூட உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம புதுசா ஒரு ஐடி எடுக்கிறோம்னா அந்த ஐடியை அங்க கொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஐடியா 100 ஐடிங்கிறத 95, 80, 70, 60 சொல்லி கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டு நம்மளே சரி பண்ணிட்டோம்னா போதும். ஏன்னா
இப்ப நம்மளுக்கு இனிமே வரக்கூடிய காலங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இங்க இருந்து ஒரு பயணம்னு முடிவு பண்ணிட்டு ஃபேமிலியோட இங்க இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் கன்னியாகுமரியில இருந்து சென்னை போறதோ இல்ல சென்னையில இருந்து கன்னியாகுமரி போறோம் நாளை காலையில முடிவு பண்ணிட்டாலே அந்த லக்கேஜ்ல இருந்து கார் டிரைவர் போய் காரை போய் எல்லாம் ஏர் செக் பண்ணிட்டு வந்துடுவாரு, டீசல் ஃபில் பண்ணிக்குவாங்க, ஆயில் செக் பண்ணிக்குவாங்க, வாட்டர் கேன் தண்ணி எடுத்து உள்ள வச்சுக்குவாங்க. இது ப்ரிப்பரேஷன். இது வந்து ஒரு பயணம்னு முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்றோம். எடுத்த அப்படி சொல்லி நம்ம போறதே இல்லை. இடையில டீசல் போயிரும், காத்து இருக்காது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 103 பேரும் இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டக், இந்த இடையில பயணம் தடைப்பட்டு போனதுக்கான காரணம் இந்த மாதிரி முழுமையாக அவங்களுக்கு சொல்லித்தராமல் அந்த பயணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யாமலே பயணம் பண்ணதான் வந்துட்டு இது ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பரவாயில்ல, லேர்னிங் சிஸ்டம் பரவாயில்ல. இதை நீங்க உடனடியா இதுல என்னன்னா இது நம்ம இந்த நேரத்துல நம்ம ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா 100 பேர் இன்ஆக்டிவ் இருக்காங்க, அது 24 மணி நேரத்துல அதை கிளியர் பண்ணி தூக்கி போட்டு என்னால இந்த சிஸ்டத்தை முன்னோக்கி எடுத்து போக முடியுங்கிற அந்த தைரியம் நம்மகிட்ட எல்லாம் இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த நேரத்துல எடுத்துப்போம். சந்தோஷம். அடுத்தால வந்து இந்த 12 மெம்பர்ஸோட சின்ன டார்கெட் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. 12 பேரை நீங்க ரீச் பண்ணுங்க, 12 பேரை ரீச் பண்ணுங்க, 12 பேருக்கு ரெஃபரல் கொடுங்க இமிடியேட்டா அப்படிங்கிறது வந்து இந்த 12 பேரோட விஷயத்தோட சூட்சமம் வந்து இந்த பரவாயில்ல அவங்க சொல்லக்கூடாது சொன்னக்கூடாது சொல்றேன். இந்த 12 பேரை ரெஃபர் பண்ணி யாரெல்லாம் அந்த சீனியாட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு அந்த மாதிரியான ஒரு கிரீடம்லாம் கிடைக்கக்கூடிய அளவுல வாய்ப்பு, ஒரு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு எல்லாம் இருக்கு வந்துட்டு. இப்ப நீங்க நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து 12 ரெஃபரல் நான் கொடுத்துட்டேன், நாங்க வந்துட்டேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது வரணும். அதை தாண்டி இந்த 12 பேருக்கு 12 பேரை ரெஃபர் பண்ணா வரக்கூடிய அந்த 12 பேர் ரெஃபர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள், அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த 12 பேர்ல இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் இருப்ப எல்லாருமே வேண்டப்பட்ட ஆட்களா இருந்தாலும் இந்த 12 பேர்ல ஒரு 4 பேரோ 3 பேரோ இல்ல இவங்க அது நம்ம ஒய்ஃபோட தம்பியா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம், அவங்களையும் நம்ம இந்த 12 பேர் ரெஃபர் பண்ண ஆளோட கூட்டு போன உங்க மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த 12 பேர்ல ஒரு 4 பேரோ 5 பேரோ ஏன் 12 பேரோட செலக்ட் பண்ணிக்கோங்க, அவங்களையும் 12 பேரை ரெஃபர் பண்ண வச்சு உள்ள கொண்டாந்தீங்கன்னா அவங்களுக்கும் இதுக்கான பிரயோஜனங்கள் எல்லாமே கிடைக்கும்னு நேரத்தை சொல்லிக்கிறேன் நானு. இப்ப நம்ம எல்லாருமே இப்போ இந்த செஷனோட கடைசிலயோ இல்ல மிடிலையோ இடையிலயோ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இதுல 12 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ண யாரெல்லாம் வந்து நம்ம அவங்கள கைது சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்து சொல்லிக்கிறோம். அப்புறம் 6 பேர் யார் ரெஃபர் பண்ணிருக்கா, 3 பேர் ரெஃபர் பண்ணிருக்காங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இது தெரிஞ்சு முடிச்சுட்டு நாளை காலையில் வரும்போது இன்னைக்கு நீங்க இப்போ கை தூக்கும் போது அது மூணா பிரிக்கணும், 12 6 3 அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ணாதவங்க எல்லாம் இல்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த 12 பேர் ரெஃபர் பண்ணவங்க அங்க இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நீங்க கை தூக்கும் போதே உங்களை அங்க நோட் பண்ணிக்குவாங்க. உங்கள இருந்து எத்தனை பேர் வராங்க அதை நம்ம கேட்போம். அது ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் நம்மளுக்குள்ளே பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா நம்ம அடுத்த கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா மெயினான 12 பேரை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த 12 பேர் யாருங்கிறது செலக்ட் பண்ணணும். அந்த 12 பேரை செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த 12 பேர்ட்டு இந்த தகவலை சொல்றதுக்கு முன்னால அந்த 12 பேரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஜூமுக்கு வர வைக்கணும். அந்த ஜூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜூம்ல பார்த்த விஷயங்களை 7:45 8 மணி ஜூம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7:30 அவருக்கு பேசி எப்படியாவது ஜூமுக்கு வர வச்சுட்டீங்கனாலே நீங்க கிட்டத்தட்ட 50% அவங்களை ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஜூம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளைனை வச்சு அவர்கிட்ட பேச வைங்க, நல்ல விஷயம் சொல்லி உடனடியாக ரெடி பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆயிரும். அப்ப இந்த ஜூமை நீங்க பயன்படுத்தும் போது 50% வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்ப பொதுவாகவே மார்க்கெட்டிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 10:7:3:1. ஆக்சுவலி 10 பேர்ட்ட நீங்க பேசுறீங்கன்னா 7 பேர் வந்து என்னன்னு கேட்பாங்க, 3 பேர் பண்ணலாம்பாங்க, ஒருத்தர் தான் பண்ணுவார். அப்போ ஒருத்தரை பண்றதுக்கே நம்ம 10 பேரை பார்க்கணும் அப்படின்னா அப்போ 10 பேர் 12 பேர் நம்ம பண்ணணும், எவ்வளவு பேரை நம்ம மீட் பண்ணணும், எவ்வளவு பேர்ட்ட இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது அவசியம். அப்ப இன்னையில இருந்து இப்ப வந்து முடிவு எடுத்துக்கிறோம். இந்த 24 மணி நேரத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லாமே காமனா ஒரு மேடையில கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்ப டிராபிக் கிளியர் ஆகும்போது அந்த இப்ப போட்ட இந்த இன்ஆக்டிவிட்டி ஐடி ஆக்டிவேட் ஆகும்போது அந்த பிளேஸ்மெண்ட்ல போய் சாஃப்ட்வேர் போய் கரெக்டா அந்த சீனியாரிட்டி படி அதுக்கான வேலைகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும். அந்த ஐடியும் ரொம்ப பெரிய லெவல்ல உடனடியா பலன் பெறும். ஸோ அதுக்கான வேலைகளை நீங்க எல்லாம் செய்ய போறீங்க, சந்தோஷம். அதை தாண்டி இன்னைக்கு நீங்க ஒரு சின்னதா நம்ம எல்லாரும் ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்குவோம். இன்னைக்கு காலையில இருந்து இப்போ நம்ம இந்த ஜூம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா நிறைய நாட்கள் வந்து இங்க ஜூம்ல நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம், மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும், காலையில இருந்தே ஜூம் போயிட்டே இருக்கு. ஒரு 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண 4:55 ஸ்டார்ட் பண்ற ஜூம் வந்து 6:30 வரைக்கும் போகுது. அப்ப அந்த 6:30 வரைக்கும் நம்ம அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா
அந்த நிறை குறைகளை நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம்ங்கிறது மட்டும்தான் அப்படி ரீகலெக்ட் ஆச்சு. இந்த 6 மணி வரைக்கும் இவங்களுக்கு என்ன நம்ம இவங்கிட்ட இந்த இருக்கக்கூடிய இந்த டீம்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நம்மகிட்ட இருந்து இவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்ச விஷயங்கள் நாங்களும் கத்துக்கிறதுக்கு தான் இந்த மார்னிங் செஷன். அப்ப இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கறது ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம், இது எல்லாமே நான் இங்கிருந்து பேசிட்டு இருக்கிறதுனால இது எல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் எதை சொல்றேன்ல, உங்களுக்கு இங்க என்ன விட மிக அதிகமான அறிவாளிகளும் திறமையான ஆளுகளும் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. பட் எனக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு சொல்ல கிடைச்சதுனால நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் சொல்றதுனால எனக்கு எல்லாருக்கும் டிரைவ் பண்ண தெரியும், வண்டி ஓட்ட தெரியும். இப்போ டிரைவிங் வண்டியை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில இந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர் சொன்ன விஷயம், அந்த 100 ஐடியா இந்த யாரெல்லாம் பயன்படுத்திக்க போறோம், இன்ஆக்டிவ் ஐடியா நம்ம பண்ணிக்க போறோங்க, அது ஒரு விஷயம். 24 மணி நேரத்துல யார் யார் பயன்படுத்துறீங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மீட்டிங் இந்த ஜூம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ல கிரியேட்டர் சொல்லக்கூடிய ஜூம்ல அட்டன் பண்றோம்ங்கிறதுல வேற பர்சனலைஸா கிரியேட்டர்ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, நம்ம மூலமாக இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இன்னைக்கு காலையில இருந்து நீங்க முடிவு எடுத்துருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு, ஈவினிங் 8 மணிக்கு ஜூம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னோக்கூட்டி உங்க டைரியில வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த என்னெல்லாம் காலையில இருந்து நீங்க ஒர்க் பண்ணீங்களோ அதை நீங்க ரிப்போர்ட் கொடுங்க. நீங்க ரிப்போர்ட் கொடுத்து வச்சிருங்கன்னா ரொம்ப சக்சஸா இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பா அவங்கள வாட்ச் பண்ணி கேட்பாங்க. அவரு அந்த ரிப்போர்ட்டுக்கு ஒருத்தர் நான் நியமிச்சிருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ரிப்போர்ட்டை நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க கரெக்டா ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த அவர்னு சொல்றது யாருன்னா நீங்க தான், உங்க மனசாட்சி. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுங்கிறது அப்படியே அது. ஏன்னா அங்கதான் நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது யாரும் பார்க்க போறது இல்லை இல்லையா. அப்ப என்ன காலையில இந்த சினிமாவுக்கு போனேன், காலையில வந்து ஒய்ஃபோட தங்கச்சியை கொண்டு போய் காலேஜில் விட்டேன், இன்னைக்கு பரோட்டா சாப்பிட்டேன், எல்லாத்தையும் எழுதுங்க. இன்னைக்கு வந்து ஸ்பீட் கேஸ்ட்ல வந்து நான் 4 பேரை மீட் பண்ணேன், நீ 10 பேரை மீட் பண்ணேன், எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நைட் அதை எழுதி முடிச்சுட்டு என்ன இருக்கோ அதை எழுதிட்டு நீங்க தூங்கிருங்க. இப்ப இன்னைக்கு ஒரு 5 பேரை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னைக்கு 5 பேரை பார்த்தீங்கன்னா ஓகே சக்சஸ் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. இன்னைக்கு 4 பேர் தான் பார்த்துருக்கீங்கன்னா மறுநாள் காலையில நம்ம 6 பேர் பார்க்கணுங்கிற கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 1 வீக் 3 டேஸ் டாஸ்க் வச்சுக்கோங்க, 1 டே டாஸ்க் வச்சுக்கோங்க, 1 மணி நேரத்துக்கு டாஸ்க் வச்சுக்கோங்க. லஞ்சுக்கு முன்னால ஒரு டாஸ்க், லஞ்சுக்கு அப்புறம் ஒரு டாஸ்க், லஞ்சுக்கு முன்னால 3 பேரை பார்த்துடணும், லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் பார்க்கணும். இப்படி நீங்க டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு பூரா அந்த 1 டே டாஸ்க்கு ரீச் பண்ணிக்கிறோமான்னு பாருங்க. இதை கனெக்ட் பண்ணி ஒரு 3 நாள்ல என்ன பண்ணுங்கிறத வடிவமைச்சு 3 நாள் என்ன பண்ணிக்கணும் பாருங்க. ஒரு வாரம் கழிச்சு நீங்க எடுத்து உங்க ரிப்போர்ட்டை எடுத்து நீங்க தனியா பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலா கரெக்டா கொடுத்துரும். உங்களை எங்கேயுமே உங்களை தப்பிக்க கூடாது. வந்துட்டு உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் அதிகமா இருந்ததுன்னா உங்களுடைய ஏர்னிங் இங்க குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏர்னிங் அதிகமாகும்னா நீங்க ஒர்க் அதிகமா பண்ணிருக்கீங்கிறத நீங்களே மானிட்டர் பண்ணி உங்களே பார்த்துக்கலாம். அப்ப எதை குறைக்கணுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த பிரபஞ்சம் சொல்றதை தாண்டி சப்கான்சியஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது நீங்க அதுக்கு மட்டும் நீங்க கத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை அது விடவே செய்யாது. அது நிறைய ட்ரைனிங்ல நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. நம்மளாம் அதுக்கு பணம் கொடுத்து நம்ம அட்டன் பண்ணோம். இப்போ ஒரு அதுக்கு வெக்கம் மானம் சூடு எதுவுமே கிடையாது. அது நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். வர எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் கத்து கொடுக்குற வரைக்கும் தான் அது ஒரு கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பைக்ல புதுசா பைக்கு கத்துக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது கிளச்சை வேகமா விட்டுருப்பீங்க, வண்டி ஆஃப் ஆயிருக்கும். அப்ப சொல்லி கொடுப்பாங்க மெதுவா ஆக்சிலேட்டர் கொடு, லெஃப்ட்ல கிளச்சை மெதுவா விடு, இப்படி பிரேக் ரைட் சைட்ல இருக்கு, கியர் போடணும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க கத்து முடிச்சதுக்கு அப்புறம் பைக்ல போயிட்டு இருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு நண்பர் வீட்டுக்கு போறீங்க, போயிட்டே இருக்கும்போது அவன் வந்துட்டு அவருக்கு வழி தெரியல உங்களுக்கு, அவர் போன்லயே சொல்லிட்டே இருக்கிறாரு, நீங்க ஒரு காதுல அந்த போனை வச்சுட்டே நீங்க பேசிட்டே போயிட்டே இருக்கிறீங்க. அவன் ரைட்டு திரும்பிட்டேன், ரைட்டு, அப்புறம் மறுபடியும் அடுத்த லெஃப்ட், 3வது லெஃப்ட் திரும்புன்னு சொல்லும் போது இடையில ஒரு மாடு குறுக்கு வந்துச்சு. இப்போ நீங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியாமலே ஆக்சிலேட்டர் கம்மியாயிரும், கிளட்ச் பிடிச்சிருவீங்க, கியர் டவுன் ஆயிரும், பிரேக் பிடிச்சிரும், இல்ல ஒண்ணு இல்ல மாடு குறுக்க வந்துச்சு, அவர்கிட்டையும் பேசிட்டு இருப்பீங்க, திருப்பி மறுபடியும் கீரை போட்டு போயிருங்க. இது எல்லாமே ஏற்கனவே உங்க ஆரம்ப கட்டத்துல ஒரு சொல்லி கொடுத்த ஒருத்தர் இப்ப இங்க இருக்க மாட்டார். மாடு வந்துச்சா மெதுவா பிரேக் பிடி, ஆக்சிலேட்டர் குறை. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ராமலிங்க சாரோட தம்பி தோட்டம் வந்து தம்பிக்கோட்டையில இருக்கு. அங்க இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மாங்காய் கிட்டத்தட்ட நல்ல உருண்டையான நல்ல மாங்காய், ஊறுகாப்படக்கூடிய மாங்காயை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த மாங்காயை இப்ப துண்டு துண்டா கட் பண்ணிட்டு அதுல கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இந்த டாட்டா சால்ட்னு சொல்லுவாங்க அந்த சால்ட்டை மெதுவா அந்த
ஒவ்வொரு துண்டுலையும் அப்படி மெதுவா தடவிட்டு இப்ப இங்க இருக்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு துண்டா அப்படி சப்ளை பண்ணிட்டு வரோம். இங்க இருக்க எல்லாருமே அந்த ஒரு மாங்காய் துண்டு எல்லாருமே நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், மாங்காய் இல்ல, உப்பும் இல்ல, எலுமிச்சமும் இல்ல, ஆனா உங்க நாக்குல எச்சு ஊறிடும். இதுதான் சப்கான்சியஸ். நீங்க இந்த மாங்காய் இப்படித்தான் இருக்கும்போது அதை கத்து கொடுத்துட்டீங்கன்னா அது இப்படி உடனே இப்ப மாங்காய் இல்ல சும்மா தானே சொன்னாரு, நாக்கு எச்சு ஊறக்கூடாதுலாம் தெரியாது, அது உடனே எக்ஸ்போஸ் பண்ணிடும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் இவ்வளவு பேர் மீட் பண்ண போறேன், இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்க்கான விஷயத்த நான் பண்ண போறேன், இந்த சிபிட் கேஸ்க்கான விஷயத்த நீ பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எங்கேயாவது டீ கடையில் உட்காந்து பேசும்போது என்னமோ இன்னைக்கு ஏதோ பண்ண போறோம், நீங்க உட்காந்துருக்க கிளம்புன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி பேசுவோம். அதனால இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. Wish you all the best. Thank you. Have a nice day. Excellent, sir. Thank you. Thank you. மற்றும் ஒரு டாப் லீடர், கிரேட் லீடரை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணுவோம். ப்ளீஸ் வெல்கம் சார், மிஸ்டர் ராமலிங்கம் சார். டியர் லீடர்ஸ், குட் மார்னிங். சிஎஸ் சார் வந்து ஒரு அருமையான தகவல் சொன்னாரு. உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு ஹோஸ்ட்ல இருக்கிறவங்கள அவங்கள வந்து டவுன் பண்ணாதீங்க. நான் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருக்குது எதுக்குன்னா ஆடியோ சிஸ்டம் சரியா இருக்குதா இதை பார்க்கறது. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்க இருந்துகிட்டு அவங்கள டவுன் பண்ணி விடுறது, சின்ன சின்ன இஷ்யூ பண்ணி விடுறது அப்படிங்கிறதுலாம் மனசளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் வந்து இங்க வந்த நோக்கம் என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க, அதுக்குதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப செல்வகுமார் சார் வந்து குன்னூர்ல இருந்து வந்திருக்காரு, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் பண்றதுக்காக பண்றாங்க. அதை உடனே பண்ணி விடுறது, அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறது. ஹோஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு அதிகம். நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை, அது சூழல் நம்ம சொல்லிடுவோம், முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். அதை முதல்ல மாத்திக்கங்க, சின்ன விஷயங்களை மாத்திக்கங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர், ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து இதை வழிநடத்தி கொண்டு போறதுதான் முக்கியம் ஒழிய ஜூம் மீட்டிங் நடத்துறதோ இங்க வந்து உட்கார்ந்து பேசுறதோ அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது யாருன்னா நம்ம தான். நமக்காக நமக்கு ஏற்படுத்திக்கிட்ட திட்டம் தான் இந்த பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே நண்பர்களே, இன்னைக்கு வந்து முழுமையா என்ன பண்ணணும்னா அந்த 103 பேர் இருக்காங்க, அந்த 103 பேரையும் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் வெற்றி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த 750 மெம்பர்ஸ் யாரெல்லாம் 750 அனுப்பலையோ அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா மாறி, ஏன்னா நம்மளோட கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க. இன்னொன்னு, அப்படியே அவங்க இல்லைன்னா அது இன்னும் சீனியாரிட்டியில உள்ள லிஸ்ட், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தது 500, 250 இதை முடிச்சாச்சுன்னா 100% மார்க் எடுத்து நம்ம பாட்டுக்கு வேற வேலை சிஸ்டம் பக்கமே வர வேண்டியது. அது சங்கர் சார் பேசுறாரு அந்த செஷன். நண்பர்களே, ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், இங்க ஆரம்பிக்கப்பட்டது ஏதோ ஒரு சுயநலத்துக்காக எல்லாம் கிடையாது. இங்க சுயநலமே கிடையாது. என்ன ஒண்ணு, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு இப்படி சீனியர்ல வர்ற என்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கோம். அவர்கள் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணாம நம்ம டைரக்ட் ரெஃபரல் வந்து ஒரு 100, 200, 300 அப்படி போட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு வருமானங்கள் யாரு தடுத்தாலும் நிக்காதீங்க. என்னைக்கு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கிங்க, எப்ப வேணாலும் இருங்க. உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்துக்கு நான் அன்னையில இருந்து அதான் சொல்றது. நேத்து கூட ஒரு நண்பர் சொன்னார், வந்து என்ன சார் வந்து நீங்க வந்து 12 பேர் கொடுக்குறீங்க, வேலைக்கு போறோம், கம்பெனில ஒர்க் பண்றோம், எங்களெல்லாம் முடியாதவங்களை பத்தி இங்க யாருமே கவலைப்படல. இங்க முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை. நீங்க 2 ரெஃபரல் கொடுக்கல கொடுங்க, அதுக்குள்ள வருமானத்தை வாங்கி போறீங்க. 100 ரெஃபரல் கொடுக்கல கொடுங்க, அதுக்குள்ள வருமானத்தை நீங்க தான் வாங்கி போறீங்க. இது யாரு தடுத்து நிக்காது. யாராவது உங்களுக்கு பே அவுட் போடுறாங்களா? கிடையாது. ஏதாவது கம்பெனில இருந்து பேமெண்ட் வருதா? கிடையாது. இன்னைக்கு இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கான அத்தனை சூழலையும் உருவாக்கிட்டு வரோம். ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம், நல்ல ஒரு விஷயம். இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணுங்கிறதுக்கு நீங்க எல்லாம் உறுதுணையா இருப்பீங்கன்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கோட ஒர்க் என்னன்னா, இந்த 100 மெம்பர்ஸை எப்படி மாத்துறதுன்னா, நான் முகமது சார் பேசிட்டு சங்கர் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு நம்ம வந்து அந்த இதை ஷோ பண்றோம். அதுல இங்க இருக்கிறவங்க யார் யார் மாத்திக்கிறீங்க அப்படிங்கிறத இப்பையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வேற எந்த டிஸ்கஷன் வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரையில் சங்கர் சார் கொடுத்துருக்காரு 2 நாள் கொடுத்துருக்காரு, நம்ம 1 நாள்ல முடிக்கணும். அப்ப 10 பேரா பிரிச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு இருக்கமா ஒரு 25 பேர் பாக்கியராஜ் சார் ஃபாலோ பண்றோம், 25 பேரை நான் சிஎஸ்ஆர் ஃபாலோ பண்றோம், 25 பேரு முகமது சார் ஃபாலோ பண்றோம், 25 பேரா, இப்படி 4 பேரா இல்ல இப்ப 20 பேரா கூட 5 பேரா சேர்ந்து பிரிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அந்த போன் நம்பரை கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியா
வந்த பிறகு ஜி.கே. சாமி அந்த 50வது வரிசையில இருக்கிற நபரை நான் நாளைக்கு பே அவுட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். அதுதான் சார் வேணும். அந்த ரிப்போர்ட் தான் வேணுங்க. ஒருத்தர் வந்து தான் போட்ட ஐடி சரியில்லை, நாளைக்கு நான் மாத்திக்கிறேன்னு கட்ஸா வந்து சொல்லிட்டார். அப்ப அதுதான் நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி நபர்களா மாறணும். நீங்க முதல்ல 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களை யாரையும் நேர்ல நாங்க பார்க்க முடியல. எப்படி பார்க்கலாம்? ஜூம்ல பார்க்கலாம், குரூப்ல பார்க்கலாம். உங்களுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை மெயின்டைன் பண்றோம், உங்களுக்காக தான் இந்த ஜூமை மெயின்டைன் பண்றோம். அப்ப இந்த ஜூமை பொறுத்த வரையில் 100% இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். இங்க ஏர்லி மார்னிங் யாரெல்லாம் வர்றீங்களோ அவர்கள் தான் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட டாப் பில்லர்ஸா மாற போறீங்க. அவர்கள் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு வசதியாளர்களா மாற போறீங்க. ஒண்ணு நினைச்சுங்க, இன்னைக்கு வந்து இன்னைக்கு டேட்டா பிக்ஸ் பண்ணீங்க. இதுல இருந்து 90 நாளையில யாரெல்லாம் கார் வாங்கணும், கார் எல்லாத்தையும் இருக்கும் இல்லைன்னு சொல்லல. இந்த மூலியமா கார் வாங்கணும்னா இதுல இருந்து வாங்கிக்கலாம். யாரெல்லாம் ஒரு ஹவுஸுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதுல கொடுத்துடலாம், நம்பி கொடுக்கலாம். யாரெல்லாம் ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கலாம். இல்ல என் பிள்ளைக்கு ஒரு பிக்சர் பண்ணணும் அப்படின்னா முடியும். இதுல மட்டும்தான் சார் முடியும். இங்க வந்து எந்த தொகையும் தேவையில்லை. இங்க கொண்டு 10,000 கொண்டா, 5,000 கொண்டா, ஒரு 1 லட்சம் கொண்டா அப்படிலாம் யாரும் கேட்கல. நீங்க உதவி செய்ய போறீங்க. இது 2 வகையா நடக்க போகுது. என்ன ஒண்ணு ஐஎன்ஆர்ல ஸ்பீட் கேஷிங்கிறதுல வரப்போகுது. இன்னொன்னு கிரிப்டோல பண்ண போறோம். அந்த கிரிப்டோல பண்றது எப்படின்னா உடனே பண்ண போறது இல்ல. முதல் 1000 நபர்கள் யாரெல்லாம் சிஸ்டம் ப்ரொமோட்டரா மாறி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிறகுதான் அந்த ப்ராஜெக்டை கொண்டு வர போறோம். நண்பர்களே, இது சும்மா எடுத்தவங்க கவுத்தெல்லாம் பண்ண போறது இல்ல. அதற்கு பிறகு எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்கு, அவர் சங்கர் சாரோட ப்ராஜெக்ட் இருக்கு, எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். நீங்க ஒண்ணுதான் இந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டீங்கன்னா நீங்களாம் யூ ஆர் பிகம் ஏ crorepati. இதை விட போறது கிடையாது. இங்க விடுறதுக்கான ஆட்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. இதுதான் வாழ்க்கைன்னு. நேத்து பாருங்க, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் செஷன் போயிட்டே இருக்கு. எல்லாம் 300 பேர். எந்த சார் எங்கேயுமே நடக்காத விஷயம். இங்க ஒரு பொருளாதார புரட்சி ஏற்படுத்தியாச்சு. என்ன ஒண்ணு, இந்த 100 நபர்கள் இன்ஆக்டிவ் 103 பேர், இதை பிரிச்சுக்கணும். அடுத்தது 750 லிஸ்ட் வருதா, அதை யார் அது ஈஸியா வந்துடும். ஏன்னா ஒண்ணு அனுப்புவாங்க, இல்ல அனுப்பலன்னா அவங்க பேரை மாத்திட்டு வேற பண்ணிக்குவாங்க. ஏன்னா அதான் ஹெவி சீனியாரிட்டில இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த ஐடிக்கு 1,83,000 இருக்குல்ல. இன்னைக்கு 1000 ரூபாய் தான் நம்ம டொனேஷன் பண்ண போறோம் அந்த ஐடிக்கு. அந்த ஐடிக்கு 1,83,000 அவங்க ஒண்ணுமே பண்ணல சார். இன்னைக்கு பாருங்க எத்தனை பேருக்கு ரீபத் ஐடி வந்துச்சு. இப்ப இந்த லிஸ்ட பாக்குறப்ப ஒரு 2-3 பேர் பாத்தீங்கன்னா ரீபத் ஐடி தான் வந்து பணம் அனுப்பாம இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு பண்ணிடுவாங்க. நண்பர்களே, ஒண்ணுதான், ஒற்றுமையா இருப்போம், உண்மையா இருப்போம். யாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இல்ல. இங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இங்க ஒண்ணுதான், மனிதநேயம் மட்டும்தான் இருக்கணும். அதற்காக தான் உருவாக்கப்பட்டது நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ். ஒரு ஒரு ட்ரஸ்ட் உலகமெல்லாம் திரும்பி பார்க்க போறாங்க. இதுக்கு உங்க கையில தான் இருக்கு. இங்க ராமலிங்கம் கையிலயோ, சங்கர் சார் கையிலயோ, முகமது சார் கையிலயோ கிடையாது. இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்காரு முகமது சார். உண்மையிலே காலையில எனக்கு வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு. என்ன அப்ப ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு மனுஷன் 3 மணிக்கு தொடர்பு கொள்றாரு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வேணும். நானும் சிஎஸ்ஆர் 3:30 பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆகவே இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கணும். இது என்னோடது, பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் என்னோடது நினைக்கணும். இங்க வந்து அவங்களோடது அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க யாரும் யாரையும் பாத்துக்க முடியாது. நான் என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்றேன்னா, நான் இங்க ஏர்ன் பண்ணணும், என்னுடைய மக்களுக்கு சரியான பாதையை காமிக்கணுங்கிறது தான் இங்க இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த நினைவுகளோட நான் கிரேட் லீடர் முகமது சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் முகமது சார். தேங்க்யூ வெரி மச். வாழ்களுடன் இந்த நாள் என்னால சார் வந்து அந்த ஒரு முறை தேர் வந்து ஒரு கோடி இழுத்து மறுபடியும் தேர் அதற்கொரு இடத்தில் பட்டமாக வைக்கப்பட்டு தூசியோ மண்ணோ கல்லோ மழை தண்ணி உள்ள காப்பி விட்டுவாங்க. ராமலிங்கம் சாருக்கு வந்து நான் ஒரு நன்றி சொல்ல விரும்புறேன். நிறைய பேருக்கு நேற்று சார் சங்கர் சார் கூட சொன்னார், நிறைய பேருக்கு உங்க பேர் என்ன தெரியுது அப்படின்னு. என்ன சொல்லியே என் பேரை விளம்பரப்படுத்தி விட்டாங்க. சும்மா இருக்காம இந்த முகமது ரஃபி பாடகர் வேற என் பேரை வச்சுக்கிட்டு அவர் பாடின பாட்டு உலகமெல்லாம் பாடிட்டு எங்க அப்பா வேற அந்த பேரை வச்சு விட்டு நல்ல பே பண்ண பேசல. இதுதான் செல்ஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. நான் டைரக்டா பாயிண்ட் வந்துட்டேன். உங்களை நீங்களே பிரபலப்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களை நீங்களே அப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களை அப்ரூவ் பண்ணுங்க. உங்களை எப்படி அப்ரூவ் பண்ணுவீங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதுக்குதான் இருக்குல்ல நம்ம பிபிசி பிஸ்கெட்டு. அது அந்த காரணம்.
இந்த காலம் பிபிஏ, பீப்புள் அப்ரூவல், இது அங்கீகாரம். அது எப்படி கொண்டு போறது? நான் கேட்கிற சில கேள்விகள் உங்களுக்கு எல்லாம் சில பேர் காட்டமா இருக்கும். இது காட்டமாக இல்ல, உங்களுக்கு ஊட்டமாக இருக்கும், ஊட்டச்சத்தாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை 2 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன். சாரி, பர்மிஷன் கொடுக்கணும் ராமலிங்க எல்லாம். அதாவது நாட் அப்டேட்டிங் அவர் செல்ஃப். நீ உன்னை நீயே அப்டேட் பண்ணிக்கிட்டியா? நான் யாரு நோக்கி கை கேட்கல, என் விரல் என்ன கேக்குது. காலத்துக்கு ஏற்ற மாறுதல் பண்ணிக்கிட்டியா? இன்றைய காலம் என்ன? கிரிப்டோவை மெய்நிகர் நாணயம், இந்திய நாணயனுக்கு நிகராக மெய் நிகர் நாணயம், கண்ணில் பார்க்காத நாணயம். அதை தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கோ. டிபெண்டிங் அப்ளைன், நீ அப்ளைனை சார்ந்துக்கிறியா? இல்ல அவர் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான், எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். அப்படி திருடன் சொன்னான எல்லாம் மேல இருக்கு பாத்துனா கீழே இருக்கிறவன் என்னடா பாக்குறது? அது ஒரு ஃபீல் காமெடி கதையா இருக்கு. அப்ளைனை டிபெண்ட் பண்ணாதீர்கள். உங்களுக்கு அப்ளைன் நீங்க தான், நீங்க டவுன்லைன் நீங்க தான், எல்லா லைனும் நீங்க தான், ஹாட்லைன் நீங்க. பிரச்சனை முடியவே முடியலன்னா அப் பண்ணுங்க. பிரச்சனைகளை அப் பண்ணாதீங்க, தீர்வுகளை தேடி அங்க அப் பண்ணுங்க. மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னா, நாட் பிலீவிங் த சிஸ்டம். சிஸ்டத்தை நம்ம நம்புறதே இல்லை. இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்படி பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? பஸ்ல ஏறி உட்காந்தீங்களா, சுடமா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே 2 போனை பார்த்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு அழகா டிராவல் பண்ணுங்க. திடீர்னு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா டிரைவர் சரி ஓட்டலன்னா அப்படி நினைப்போமா? நினைச்சா நிம்மதியா உட்கார முடியுமா? ஸோ டிரைவரை நம்ம பிலீவ் பண்ற மாதிரி நம்ம இந்த சிஸ்டத்தை பிலீவ் பண்ணுங்க. நம்மளை விட அவங்களுக்கு தெரியும், மம்முட்டிகளுக்கு தெரியும் இது எப்படி மென்மேலும் மென்மேலும் மெருகேறின்னு அவங்களுக்கு தெரியும். நம்மளை விட கவலை அவங்களுக்கு தான். அவங்க நிம்மதியா தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. ஸோ சிஸ்டத்தை பிலீவ் பண்ணணும். ஃபோக்கஸிங் த ப்ராப்ளம். சில பேர் ப்ராப்ளம் ஃபோக்கஸே ப்ராப்ளத்துக்கு மேல தான். ப்ராப்ளத்தை மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, சால்வேஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தீர்வுகளை நோக்கி இந்த ஃபோக்கஸ் வச்சிருப்பீங்க. நாட் எ குட் ஸ்டூடெண்ட் ஆர் நாட் எ டீச்சர். நம்ம சிறந்த மாணவனாக இருக்கிறது கத்துக்கிறதும் இல்லை, சிறந்த மாணவனாக இருந்து நம்ம கற்றுக்கொள்ளாத விஷயத்த டீச் பண்ணவும் முடியாது. அப்போ கோலை ரீச் பண்ணவும் முடியாது. முதலில் மாணவனாக மாறுங்க. 6வது, ஃபியர் ஸ்பெண்டிங் மணி. பயம். பாக்கெட்ல பை கைவிட்டோம்னா அந்த ரிமோட் இருக்கு இல்லையா, துண்டுது, அது வெடிச்சிருச்சுன்னா, பொருளாதாரம் போயிருச்சுன்னா, கொஞ்சோண்டு பொருளாதாரத்தை செலவழிச்சா நிறைய பொருள் ஆதாரம் வரும். அதுதான் நம்ம ஜீவாதாரம். கொஞ்சோண்டு பணம் செலவு பண்ணி கொஞ்சம் பக்கத்து ஏரியாவுக்கோ பக்கத்து ஊருக்கோ போய் பேசுங்க. இதை பத்தி போய் டீ கடையில் உட்காருங்க. டீ கடை தான் மிகப்பெரிய உலக அரசியல் பேசக்கூடிய தளம். பூசம் தான் என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு அவருக்கு டீ 10 ரூபாய்க்கு அண்ணா வாய்ப்பு கொடுங்கண்ணே, உங்களை எவ்வளவு பழகிட்டீங்க, என்ன உங்க தம்பி அவருக்கு கொடுக்க கூடாதான் ஒரு டீ வாங்கி கொடுத்து அப்புறம் பேசி பாருங்க. வீட்டுல இவங்க பொண்டாட்டி கேட்கறாங்களா இல்லையோ, இந்த அண்ணன் கேட்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெண்டிங் மணி அப்படிங்கிறது சின்ன சின்னது தேவைக்கரியமாக செலவு பண்ணாம தேவைக்கு செலவும் பண்ணுங்க. நாட்டிய ஃபங்க்ஷன் நம்ம டைமிங் ஃபங்க்ஷன் இருக்கிறது இல்லை. 6 மணிக்கு நான் 5:55 மீட்டிங் வந்துடணும், ரெடி ஆகணும், 4 பேர் கூப்பிடணும், கிளம்புறோம்னா கரெக்டா கிளம்பணும். இது மோட்டிவேஷனல் அல்ல, சிஸ்டம். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபியர் கால் அஸ் ஏ நெட்வொர்க்கர். நமக்கு நாம நெட்வொர்க்கர் அப்படி சொல்றதுக்கே பயம். ஏன்னா அவன் ஆளை பிடிக்க வேலையா புள்ள பிடிக்கவன். நெவர். வி ஆர் நாட் என்ன எம்எல்எம். நான் எம்எல்எம் நமதில்ல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஏன்னா இங்க எம்எல்எம் என்றும் துறை எம்எல்சியா மாறிடுச்சு. நான் சொல்லுவேன் மல்டி லெவல் சீட்டிங்கா மாறிடுச்சு. நிறைய பேர் ஏமாத்தவே சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற பேர் இருக்கு. நான் சொல்லல, இது நெட்வொர்க். மக்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய சக்தியாக உருமாறுவது நெட்வொர்க். வாட் இஸ் யுவர் நெட்வொர்க்? தட் இஸ் யுவர் நெட்வொர்க். இன்னைக்கு அரசியல்வாதிகள் தான் செய்யறாங்க, கட்சிகள் அதை தான் செய்கின்றன, வியாபார வணிக ஸ்தலங்கள் தான் செய்கின்றன. அவர்களை நெட்வொர்க்கை பிடித்துக் கொண்டு இருக்கின்றன. நான் சொல்லுவேன் ஐ எம் நெட்வொர்க், ஐ எம் நெட்வொர்க்கர், ஐ எம் டூயிங் வித் ஹாப்பி பிகாஸ் தட் இஸ் மை, இட்ஸ் நாட் மை ஜாப், இட்ஸ் மை ஹாபி. ஐ எம் டூயிங் வித் ஹாப்பி அப்படின்னு. என்னுடைய ஹாபி, நான் சந்தோஷத்துக்காக இதுக்காக பண்ணது. 5 நாளைக்கு முன்ன ராமலிங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பாபு சார் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு தளமும் ஒரு களமும் இத்தனை பேர் எனக்கு நண்பர்களாக கிடைச்சது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நான் நெட்வொர்க் அப்படிங்கிறது காலை தூக்கிட்டு சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுங்க. உள்ள பிடிக்கிற வேலை இல்லை, என்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டிய வேலை இது.
நோ கரேஜ் அண்ட் பேஷன்ஸ். ஒரு உற்சாகப்படுத்துறதும் இல்லை, நம்மகிட்ட பொறுமையா இருக்கிறது இல்லை. அது முதல்ல நம்ம மாத்தணும். நாட் எ குட் லீடர்ஷிப். நம்மகிட்ட முதல்ல தலைமைத்துவம் அப்படிங்கிறது நம்ம கத்துக்கிறதே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் யாரையும் அல்ல. ஈகோ, எனக்கு தெரியும், ஐ நோ இட். அதை முதல்ல தூக்கணும். ஈகோ ஆர் பிசினஸ் தான். அந்த ஈகோக்கு முன்னாடி ஈய தூக்குங்க. கோ, கிளம்புங்க, வெற்றியை நோக்கி, பிசினஸ் நோக்கி கிளம்புங்க. தானா எல்லாம் வரும். இறைவா கிளம்புறேன், பார்த்துக்கோ, மேல இருக்கிறவனே பார்த்துக்கோ அப்படின்னா மேல இருக்கவன் கீழே இருக்கிறவன் உங்களை இணைச்சு விட்டுருவான். ஸோ கடைசி 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நாட் அப்ரோச்சிங் அவுட் ஆஃப் சிட்டி. பக்கத்து ஊர் நம்ம போறதே இல்லை, பக்கத்து வீதி கூட போறது இல்லை. போன் எடுத்துக்கிட்டே நோக்கிட்டு அவங்கிட்டே பேசுறது. அவன் நல்ல பிளான சொல்றது. இவன் ஆட்டை வரதுக்கு கூட மாட்டி நேற்று பொறுத்த வரைக்கும் ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது. அயோத்தியா இன்னைக்கு மிக பிரபலமான ஊர். அயோத்தியில இருந்து ஒரு ஐடியா எடுத்தேன், சந்தோஷமா சொல்றேன். நேபாள் பக்கத்துல கிஷன்கஞ்ச் டாக்டர் அஹமத் அவர் ஒரு சொல்றார். இதை நான் பெருமைப்பட்டு சொல்றேன். சிங்கிள் என்ட்ரி ஆட்டோமேட்டிக் ரீஃபில்லிங். அவர் கூப்பிட்டது எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு, சார் இத்தனை டாலர் அத்தனை டாலர் $100 ஆகுது, செயின் ஆகுது, $1000 டொனேட் பண்றியா? பண்ணா அப்புறம் கிரிப்டோல சேர்த்தேன். அப்புறம் தினம் காசுதான். அப்புறம் 8, அப்புறம் 64, அப்புறம் வந்துட்டே. அப்புறம் என்னையா 2 பேரும் சேர்த்தா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 20,000 வரும், அப்புறம் 2 லட்சம் வரும், அப்புறம் 96 லட்சம் வரும். क्या बोल रहे हैं आप? अजूबा है, रियल. பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணாருங்க. நான் பேசி தங்கும்போது பணத்தை 999 ரூபா பண்ணிருக்காரு. கேட்டா ரஃபி பாய் ₹1 நீங்க லக்கி காசு போடுங்கிற அவர் டாக்டர். நான் பெருமைக்கா சொல்லல, கன்னியாகுமரி போகும் சொன்னேன். எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. கண்ணால பார்த்தேன். நேற்று பொருள் கண்ணால அழிச்சிட்டான். அடுத்ததாக சார் வந்து பாத்தீங்கன்னா உலகளாவில கொண்டு போயிட்டார். பிரமிப்பா. அடுத்ததாக நம்ம அவாய்டிங் ஒர்க் பண்றதை அவாய்ட் பண்ணிடுறோம். டிஸ்ஹானஸ்டி நம்மகிட்ட இருக்குது, நேர்மை இருக்கிறது இல்ல. கொஞ்சம் நேர்மையா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நான் என்ன சொல்கிறேன் நியாயமல்ல சகோதரர்கள். நாட் அப்ரோச்சிங் அவுட் ஆஃப் சிட்டி அடுத்தவன் நம்ம டிஸ்ஹானஸ்டி நேர்மையற்ற விஷயங்களை ஒதுக்கணும். அடுத்த லைன் நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நெகட்டிவ் டாக் வித் கிராஸ் லைன். உங்களுக்கு பக்கத்து லைன்ல உள்ளவங்களுக்கு போயிட்டு அவர் இப்படி பேசாதீர்கள். அங்கதான் பாசிட்டிவா பேசணும். எனக்கு பாபு சார் உதாரணத்துக்கு சொல்றேன். பாபு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி பிடிக்கலன்னா, பாபு சார் ஐயோ ஐயா அவர் ஃபோன் பண்ண இருக்கவே மாட்டார், அதுன்னா ஒரு ஆள் இப்படியும் சொல்லலாம். பாபு சார் அவர் மக்கள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் போன் பேசுறதே அந்த எப்படிதான் சமாளிக்கிறோம் தெரியலப்பா. இப்படியும் சொல்லாது. நெகட்டிவா அடுத்த கிளாஸ் லைன்ல போயிட்டு பேசவே பேசல. அது நம்மை நாம் தாழ்த்திக் கொள்வது. ப்ரமோட்டிங் அனதர் பிளான், வேற பிளான் பத்தி பேசவே கூடாது. நான் ஒருத்தர் பேசும்போது சார் அதுங்க சார் இதுங்க சார் அதுங்க சார் நான் சொல்லுவேன் சிம்பிளா, வெத்திரையோட வரியா, பையர் போயிட்டு போறியா மேன், பிபிஐ வந்துருன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும். அப்படிதான் நேபாள் பார்டர்ல வந்து அயோத்தியில தானே வந்து. ஏன்னா இயற்கை என்னுடன் இருக்கிறது. நான் மன நிறைவோட செய்கிறேன், சந்தோஷத்தோட ஆரம்பிக்கிறேன், ஹாப்பி மார்னிங் சொல்றேன், வாழ்க்கையில முடிந்து சொல்றேன். இறைவன் என்னுடன் பலமோடு இருக்கிறான், இந்த குழு என்னுடன் பலமாக இருக்கிறது, இறை பிரச்சனைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தீர்க்கப்படுது. சார் சங்கர் சார் என்ன கூட்டாரு, சார் இந்த யாரோ ஒரு லேடி வந்து பேசுங்க பெங்களூர்ல, கடைசியில பேசாது பெல்காம் அந்த அம்மா வந்து தாவணிக்கு நம்பர் கொடுத்தாங்க, அங்க பேசுறோம். அங்க அது வந்து ஹொசூர் லைன் கனெக்ட் ஆகுது. ஹொசூர்ல இருந்து கேட்டா மறுபடியும் மேல வந்து கோலாருக்கு போகுது. 5 லைனை பிடிச்சி சார் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டோம் கொஞ்சம் நேரத்துல. கடைசியில் அந்த அம்மா பாத்தீங்கன்னா பணம் எங்கிட்ட கொண்டு விட்டாங்க. அப்புறம் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது ஆக்டிவேட் ஆகுது. சங்கர் சார் சொன்னேன், யூ டோன்ட் வரி சார், ஐம் வித் யூ. தெலுங்கு தானே, மலையாளம் தானே, சரி கன்னடா தானே, நான் பேசிக்கிறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். அப்புறம் அந்த அம்மா எல்ஐசி ஏஜென்ட் தான் சார், பாக்யலட்சுமிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன் சார், அவங்கள்ட்ட நீங்க பேசுங்க சார், இப்படி இருந்தாலும் பண்ணி கொடுப்பேன். ஏன் இது நம்முடைய குடும்பம், நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். இது இஸ் எ யூனிவர்சல் பிளான். இது இந்தியன் அல்ல, பி இந்தியன் அல்ல. உலகமே ஒரு உருண்டை, கோலி உண்டை. அது அதுக்குள்ள எல்லாம் சுத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்ப இன்னும் என்ன தயக்கம், இன்னும் என்ன மயக்கம், எதை செய்யணும் அப்படிங்கிற எதெல்லாம் செய்யக்கூடாதுக்கு இந்த முகமது ரஃபின்னு எனக்கு நானே எழுதிக்கிட்ட பேப்பர் இது. உங்களை அல்ல, இருக்கிறதுலே கொஞ்சம் தரம் கம்மியான நானே. அதனால எனக்கு நானே டியூஷன் இது சார்.
ஸோ நான் நெகட்டிவ் பேசுறதை தவிர்த்து கொள்வேன். அடுத்த பிளான் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். கான்ஸ்பிரசி ராஜினிக்கு பண்றது அது இப்படியா அப்படியா அதெல்லாம் அல்லக்கை நல்லக்கை வேலை பண்ணவே கூடாது. மேல இருக்கவங்க கணக்கு போட்டுட்டே இருக்கா. நம்ம மிஷின் கணக்கு போட்டுட்டே இருக்குது. பிபிஏ நீங்க என்ன கணக்கு போடுறது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட வெரி மச் இன்டெலிஜென்ஸ் அங்கே உட்காந்துருக்கேன் கண்ணால பார்த்தேன். ஸோ எந்த கணக்கு மனக்கணக்கு புதிர் கணக்குலாம் போட வேண்டாம். இறைவா என்ன பார்த்துக்கோ, கிளம்புங்க, கிளம்பி பாருங்க. அதிசயம் நடக்கலன்னா என்ன கேட்டு பாருங்க. யாருக்கெல்லாம் தில் இருக்கோ கிளம்பி பாருங்க. சொல்லுங்க. சிஎஸ்ஐ அழகா சொன்னாரு, உங்களுக்கு நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ண. நான் சொன்ன மாதிரி நடக்கல அப்படின்னா அப்புறம் எம்எல்ஏ ரிப்போர்ட் பண்ணுங்க ராமலிங்க. இது சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட பெருமிதத்தோட நான் சொல்றேன். இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்றொரு முழக்கம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நேபாளுக்கு கொண்டு போயாச்சு, கன்னியாகுமரிக்கும் போயாச்சு. என்னுடைய ஐடியில நான் கன்னியாகுமரிக்கும் பணம் போட்டேன், நேபாளில இருந்து எனக்கு பணம் வந்துச்சு. இன்னொரு குட் நியூஸ் சொல்றேன், இன்னைக்கு கல்கத்தால இருந்து பணம் வருது. மும்பைல இருந்து சீனிவாசன் ஐயர் ஏற்கனவே போட்டாரு. ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு நார்த் அப்படி போயாச்சு. இன்னைக்கு ஸ்டார்ட் செய்யப்படுகிறது. யாருக்கெல்லாம் தேவையோ எல்லாரையும் கொடுக்குறோம், அனுப்புங்க. சவுத் இந்தியா எல்லா மொழிகளிலும் ஒரு ஃபர்ஸ்ட் கன்னடா, தெலுங்கு, தென் ஹிந்தி, அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாப்பா நாயுடு சார்ட்ட பேசினாரா? சார் ராமலிங்க சார் நான் பேசுறேன் சார். யார் சார் அது? ஏங்க என்னாச்சு? நீங்க தான் மீட்டிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களா? சார் சொன்னாரு, கேட்டாரு எங்கிட்ட. டேரக்டர் எது சொல்லிட்டீங்க அவருக்கு? என்னோட ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. வேலை செய்யற நபர்களை சந்தோஷம் நபர்கள் பார்த்தா அவருக்கு சந்தோஷம் மடங்கு தெரியுங்க. உங்க அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, அவரு உங்களுக்கு கிடைச்சிட்டாருன்னு. ஸோ இந்த அழகான பிளான், அற்புதமான பிளான், இந்த இனிய காலை வேலையில நான் 10 நிமிஷம் சொன்னேன், சார் 20 நிமிஷம் எடுத்துட்டேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய நமக்கு அவசியம், அவசரம். இனிமேல் அதிகாலையில இனிமேல பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசக்கூடாது, தீர்வுகளை பற்றி பேசுவோம், முன்னேற்றங்களை பற்றி பேசுவோம், ஜெயிக்கிறத பத்தி பேசுவோம். தேவைப்பட்ட பிரச்சனைகளை 11 மணிக்கு தனி மீட்டிங் போடும். அதிகாலை சுவ வேலை, ஒரு ஓலை வந்தது. ஓலை வந்தல, வேலை வந்துருச்சு. நமக்கு என்ன வேலை? ஜெயிக்கிற வேலை தான் இனிமேல் நம்ம வேலை. எழுந்து நில், புறப்படு, வெற்றி நமது. தேங்க்யூ. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இந்த நாள் இனி நாளாக. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நம்ம வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து சங்கர் சார் வந்து இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். நேற்று நைட்டு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 103 பேர் இன்ஆக்டிவா இருக்கு. அது ஒரு 50 பேர், 103ல ஒரு 60 பேர் கொஞ்சம் பழைய ரெக்கார்டா இருக்கும். மற்றெல்லாம் எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே ஆக்டிவேட் பண்ணாதவங்களா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூப்பிட்டு பேசி ஆக்டிவேட் பண்ண வைங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பான்சர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இன்னைக்குள்ள முடியும். நான் 2 days சொல்லியிருக்கேன், அதெல்லாம் தேவைப்படாது, இன்னைக்கே முடிச்சுலாம் சார் சொல்லியிருக்கேன். ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ராமலிங்க சார் கொஞ்சம் ஃபைனலாக சொல்லுவாரு. அதை அழகா பண்ணிடுங்க. இன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா நம்ம எல்லாருமே இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 103ல 3 பேர், 3 வைங்களேன், 2 ரிசீவர், ஒரு சென்டர், பார்த்தீங்கன்னா ஒரு 400 லைஃப் லைன் வந்து கிளியர் ஆகுது. நிறைய பேர் வரல சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க லைன்ல கூட கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 750 சென்ட் பண்ணாதவங்க, செகண்ட் லெவல்ல 750 சென்ட் பண்ணாதவங்க, தேர்ட் லெவல்ல 750 சென்ட் பண்ணாதவங்க லிஸ்ட் கேட்டிருக்கேன். அதை வந்து நான் 2-3 நாள் கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து 500, தட் இஸ் டொனேஷன்ல 500 போகாது, ஸ்பான்சருக்கு 500 போகாது. ஸ்பான்சருக்கு போக வேண்டிய பணம் யார்கிட்ட நிற்குது அது கிளியர் பண்ணணும். அது லிஸ்ட் வந்து கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கடுத்தது 250 யார்கிட்ட நிற்குது, ரீபத்துக்கு போக வேண்டியது யார்கிட்ட நிற்குது, அது யாருக்கு போகணும்.
ப்ராஃபிட் 250, யாருக்கு ப்ராஃபிட் போக வேண்டிய 250 யாருக்கிட்ட நிக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது எல்லா இன்ஆக்டிவ் ஐடியும் தூக்கப்படும். இதுல நிறைய பேர் கொஞ்சம் பணம் ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. 8000 7000 வந்தவர்கள் ஆகும்போது 10 லெவல்குள்ள தான் இருக்கும். ஆனா நல்ல சீனியாரிட்டி பொசிஷன் இருக்கு. இழந்ததை பாக்குறத விட வரப்போற 1,40,000 பாக்கணும். நல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து யாரு வேணா எடுத்துக்கிட்டோம். அந்த கமிட்டி முடிவு பண்ணிட்டோம். அந்த மாதிரி இடங்களை யாரு வேணா எடுத்துக்கிட்டோம். எதுக்காக சொல்றேன்னா, யார் எடுத்துக்கிறதுன்றது முக்கியம் இல்லை. எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். 100% நம்ம சிஸ்டம் பக்கம் போகக்கூடாது. அதுக்காக சொல்றேன். இது எல்லாம் சரி பண்ணிட்டோம்னா சிஸ்டம் கிளியரா இருக்கும். அந்த வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் பொறுப்பா இதெல்லாம் பண்ண 1000 ரூபாய் இல்லாம ஆக்டிவிட்டியே பண்ணக்கூடாதுன்ற முடிவுக்கு நம்ம எப்ப வரணுமோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரீஷேக்கே பண்ணக்கூடாது. மேக்சிமம் முகமது ரஃபி சார் அருமையா பண்றாரு. ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு அவரே பண்ணி விட்டுறாரு எல்லாருக்கும். இந்த கிட்ட இருந்து செய்யறாரு. எப்படின்னா, நம்ம ஜூம்ல தான் பேசுறோம், போன்ல தான் பேசுறோம், ஆனா பக்கத்துல இருந்து செய்யற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அவரு பேசும்போதும் அவருடைய ஆக்டிவிட்டிஸும் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒவ்வொருவரும் மாறணும். நிறைய பேர் இருக்காங்க அவரை போல. எனக்கு அவர் கண்ணுக்கு தெரியுது. இங்க இருக்க நிறைய பேர் இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. அது எக்ஸ்போஸ் ஆகல. அவரு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால எக்ஸ்போஸ் ஆகுது. அதனால அவர் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நானும் போன் பண்ணி 4 நாளா போன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த மமதான்றவங்க எடுக்கிறாங்க. நான் தமிழ்ல பேசணும் வச்சுருக்காங்க. சரி, தமிழ் தெரியாது சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசலாம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும், அதுக்கும் வச்சுருக்காங்க. அது கடுப்பாகி போச்சு. அப்பதான் எனக்கு சார் ஞாபகம் வந்தது. பிக்சரை கிளியர் பண்ணி அந்த லைனுக்கு உயிரே கொடுத்துட்டாரு. ஸோ அவரு ஐடி எடுக்கிறத விட்டுட்டு அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நெகட்டிவ் அக்கௌண்ட்ல போய் ஒரு 5000 போட்டுருக்காரு 5 ஐடி கார்டு. அது பாத்தீங்கன்னா பாவம், அது அந்த விஷயம் இருந்தாரு. அதெல்லாம் கூட மறந்துட்டு அவர் இதை நமக்காக உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து வேலையை பார்த்து, அதனால பாருங்க ஒரு லைனே கிளியர் ஆயிடுச்சு. ஒரு 10 பேருக்கு ஒரு சந்தோஷமான சொல்லு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாக்கியராஜ் சாரா இருக்கட்டும், காசி பிரபா இருக்கட்டும், நிறைய பேர் எனக்கு பேர் தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் மேல எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணி அந்த இன்னொரு லைனா இருந்தாலும் அவங்களே போய் பேசுறேன், கொடுங்க சார் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி. இது என்ன காட்டுதுன்னா, இந்த சக்சஸ் ரஃபீக் சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சலா மாறப்போகுதுன்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. எந்த ஒரு பிளான் போட்டாலும் எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் நான் எப்பயுமே என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கேன். அடுத்தது என்ன பண்ணலாம், இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அந்த முழு சக்சஸ் நான் எப்பயுமே ஊர்ஜிதப்படுத்தவே மாட்டேன் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும். அது எப்ப எனக்கு இருக்குன்னா, என்னுடைய பணி குறையும் போது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது சக்சஸ் அப்படின்ற முடிக்கணும். நான் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது சக்சஸ் இல்லை, அது எனக்கு தெரியும். அதாவது நான் சொல்றது மார்க்கெட்டிங் இல்லை, ஓவராலா சொல்றேன். அதை நான் ரியலா ஃபீல் பண்ணுவேன். அது செல்ஃப், அது எப்படி சொல்றேன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் எல்லாமே தெரியும்ன்றத செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு அது தெரியும். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% வெற்றியை நெருங்கிட்டோம் அப்படின்றது எனக்கு ஊர்ஜிதமாகுது. மிகப்பெரிய வெற்றி. அப்ப ஸ்பீடு கேஷ நம்ம பேசின 1 லட்சம் ஐடி எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற முடிவுக்கு நம்ம தைரியமா இருக்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ராமலிங்க சார் தேங்க்ஸ் சொல்லுவோம். இந்த ஸ்பீடு கேஸ்ல 1 லட்சம் ஐடி அதுக்கப்புறம் அது 5 லட்சமா ஐடி மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பயனடையணும் இந்த திட்டத்துல அப்படின்னு சொல்லும் போது சப்சிக்வெண்டா ஒரு ஜூனியர் சிஸ்டம் வேணும். அதான் வெர்ஷன் 2. வெர்ஷன் 2 ஆரம்பிக்கிறது அவரோட நோக்கம் இல்ல, நமக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து வெர்ஷன் 2 ஆரம்பிக்கிறது நோக்கம் இல்ல, ஸ்பீடு கேஷ ஜெயிக்க வைக்கணும். யாருமே 1 லட்சம் ஐடி கொண்டு போகணும் அப்படின்ற மோட்டிவ்ல யாருமே ஆரம்பத்துல பேச மாட்டாங்க. ஆண்டுவே எத்தனை பேரை உருவாக்கணும், எத்தனை லீடர்ஸ் உருவாக்கணும், எத்தனை அச்சீவர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
நம்ம நினைக்கிறது எத்தனை பேர் 1000 ரூபாய் வந்து போட்டவங்க 2000 ரூபாய் வாங்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்பீடு கேஷுக்கும் மற்ற கான்ட்ராக்டுக்கும் ஒரு வித்தியாசம். எல்லாரும் 24 லெவல் காட்டி ஒரு 12 கோடி 14 கோடி நம்ம 3 லெவல் டொனேஷன் 1,40,000 சொல்லுவோம். இதுதான் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம். நம்ம எல்லாமே எளிமையை பயன்படுத்தணும், டிரான்ஸ்பரன்சி. அதனாலதான் நம்மளால மிகப்பெரிய அளவுல வெற்றி என்னை போட்டுட்டு இருக்கு. ஐடிஸ் வந்து 3000 ஐடிஸ் தாண்டிச்சு. ரீபத்தினுடைய பார்ட் வந்து 13% ஆயிடுச்சு. இப்போ ரீபத்தினுடைய இன்வால்மெண்ட் பாருங்க 7%ல இருந்து கிட்டத்தட்ட 12.5% வரைக்கும் வந்துச்சு. ஐடிஸ் அதிகமாக ரீபத்தினுடைய பார்ட்ஸ் அதிகமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரீபத் வந்தவங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா ஒரு ரீபத் வந்துச்சு. 1/1 வந்துருக்கு. தட் இஸ் 1-1. பழைய ஐடி -1 -1 அப்படி வந்தா ரீபத் அடிச்சு ரீபத் அடிச்சு. இது இன்னும் ஒரு 2000-3000 ஐடிக்குள்ள நிறைய ரீபத் வர ஆரம்பிச்சு. ஸோ என்ட்ரிஸ் வர 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 ரீபத் ஐடி வர 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 நோட்டு போயிட்டே இருக்கும். 50,000 ஐடியில் இருக்கும். அடுத்து ஒரு வருஷம் சீக்கிரம் வரும். இப்ப எல்லாரும் கிரிப்டோக்காக 12 முடிக்கிறீங்க. சிஎஸ்ஆர் அழகா சொன்னார் 12. அந்த 12 பேரை 12 பேரும் முடிக்கிறீங்க. அதுல உங்களுக்கு தெரியும் ஸ்டஃப் உள்ளவங்க 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அவங்களும் நல்லா இது பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. சிஎஸ்ஆர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவரோட ஃபேன். அவர் பேசினால எப்ப பேசுவார்னு காத்துக்கிட்டு 2015 2016 இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ஆகுது. அவருக்கு ரொம்ப அருமையா பேசுறாரு. அவரு தான் ஒரிஜினல். அவரு ரொம்ப எளிமையா இருக்கும். நிறைய உதாரணங்கள் சொல்லுவாரு. அந்த உதாரணங்களோட நம்ம அந்த உதாரணத்தை அப்படியே காலையில் சேர்த்து விட்டக்கூடாது. அந்த உதாரணத்தை நம்மளுடைய ப்ரொசீஜர்ல அப்படியே எடுத்து ஒட்டி பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நமக்கு உடம்பு சிலிக்கும். அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஒரு இதுவா. ஸோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க நமக்கு கூட. பிரபுலா எப்படின்னா நான் ஜூம்ல பேசுறேன், போன்ல பேசுறேன். ஆனா அவர் என் மனக்கண் முன்னாடி பைக்ல அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல சுத்துற மாதிரி ஸ்பீடா போற மாதிரி அங்கங்க நின்று பேசுற மாதிரி அப்படியே ஒரு பிரம்மை உருவாகுது எனக்கு. அவருடைய அந்த உழைப்பு வந்து எனக்கு அப்படி கொடுக்குது. இப்படிப்பட்ட நண்பர்களை வச்சு எப்படி நம்ம தோக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. எல்லா நெகட்டிவ்ஸையும் எடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா நெகட்டிவ்ஸும் நம்ம விட்டு விலகுது. ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்னும் இதெல்லாம் சரி பண்ண இந்த 750 சரி பண்ண ஒரு 3 நாள் ஆகும். அடுத்து 500 சரி பண்ண 3 நாள் ஆகும். அந்த 250 சரி பண்ண 3 நாள் ஆகும். அதெல்லாம் சரி பண்ணக்கூட உங்களோட உதவி இல்லாம பண்ண முடியாது. நீங்க எல்லாமே உங்கள்கிட்ட உதவின்னு சொல்லவே வேண்டாம். சார் இன்னும் 750 நான் பாத்துக்கிறேன் சார், நான் என்ன சொல்ல கூட விட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதை இன்னும் ஃபாஸ்டா ஒரு 10 தினங்களை முடிச்சிட்டோம்னா நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போறோம். என்னுடைய ரிக்வஸ்ட், எனக்கு அது விஷயம் தெரியல, இங்க விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய ஸ்டேட்டுக்கு கொண்டு போறோம், நிறைய ஸ்டேட்டுக்கு பரவுது. ரஃபீக் சார் மிகப்பெரிய முயற்சியில் இறங்கி சக்சஸ் பண்ணிக்கிட்டே வராரு. அப்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆப்ல ஏதாவது டிரான்ஸ்லேட், அவங்க பேசுறது அப்படியே டிரான்ஸ்லேட்டா நமக்கு தமிழ்ல வர மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியல. யாரோ ஒரு நண்பர் சொன்னார், மெய்யழகன் சார் சொன்னாரு, சார் அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா எந்த லாங்குவேஜ் பேசினாலும் நமக்கு புரியும் சார், நம்ம அழகா பேசலாம், ஹிந்தியில பேசினாலும் கம்யூனிகேஷன் பண்ணலாம், எதுல வேணாலும் கம்யூனிகேஷன் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னார். எனக்கு அது புரியல. அதனால இங்க 150 பேர் இருக்கீங்க, அதனால இதுல ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. அதை நம்ம சாஃப்ட்வேர் சார்ட்ட சொல்லுவோம். அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றதுக்கு அதை பண்ணிட்டோம்னா அதுவும் 100% ரீச் ஆயிடும். ஸோ டோட்டலா ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு 10 நாள் நமக்கு கிடைக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தான் யார் எவ்வளவுனா ஐடி போடலாம். அப்பதான் நம்ம உண்மையான களத்துல இறங்குறோம். இப்ப நம்ம பிச்சை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகல. அந்த 10 நாள் கழிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறது யாருன்னா ஸ்பீடு கேஷ் அகைன்ஸ்ட் ஸ்பீடு கேஷை பத்தி பேசுவோம். அவ்வளவு ஸ்பீடு கேஷை பத்தி நெகட்டிவா பேசுவாங்க. அப்ப அந்த நெகட்டிவ்ல இருந்து எல்லாமே திரும்பி பாசிட்டிவா இங்க உள்ள வருவாங்க. மேட்சினுடைய தன்மை போக 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 ஆடியன்ஸ் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. தோனி 10 ரன் இருக்கும்போது 20,000 பேர் கேலரியில் இருந்தா, தோனி 50 பேர் இருக்கும்போது
50,000 பேர் உட்காருவாங்க. தோனி செஞ்சுரி போடும்போது அங்க பாத்தீங்கன்னா கேலரியில ஒரு 90,000 பேர். இதுதான் விஷயம். ஸோ 10 நாளுக்குள்ள இந்த பிச்சு ரெடி ஆயிடும். எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, டீமா பிரிங்க. ராமன் சார் அழகா பண்ணுவாரு. சாருடைய உதவி இல்லாம நம்ம இதை வந்து செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா ஆளை நியமிப்பாரு, கரெக்டா நடக்கும். அது ஃபெயிலியரே ஆண்டல், அது எனக்கு தெரியும், அவர் கூட பழகும். ஸோ அந்த விஷயங்கள் சரிப்படுத்தப்பட்ட பிறகு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா சார். அவன் பணம் தரல, இவங்க தரல, ஃபோன் கால் வராது. வேற மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் ஃபோன் கால் வரும். அதையும் இன்னிலிருந்து ஒரு ஆள் நியமிக்கப்படுகிறார், டெவலப்பர்ஸ்னுடைய ஆளு ஒரு ஆள் இன்னிலிருந்து மதியானம் 3 மணிலிருந்து அதனோட நம்பர் வந்து நம்மளோட வெப்சைட்ல ஓடும். நீங்க அவருக்கு கால் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவாரு. ஆனா நான் சொல்யூஷன் தர மாதிரி அவர் சொல்யூஷன் தர மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. இமிடியேட்டா அவர் டெவலப்பர்ஸ்க்கும் எனக்கும் அனுப்புவாரு. அப்ப அவர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் இல்ல 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க. ஆனா இப்பயும் பேஷன்ஸா தான் இருக்கு. உங்களை நான் பேஷன்ஸா இல்லைன்னு நான் ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. நீங்க பண்ற தப்ப வேணா கொஞ்சம் ஆதங்கமா சொல்லியிருப்பேன், ஒரு எமோஷனலா சொல்லியிருப்பேன், தவிர நீங்க பேஷன்ஸா இல்லைன்னு நான் என்னைக்குமே சொன்னேன். எல்லாமே சகிப்புத்தன்மையோடு இருக்கு, அது எனக்கு தெரியும். 6 நாள் 7 நாள்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கூட கோபமா நீங்க பேசுறதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி கோஆபரேஷன் எந்த நெட்வொர்க்கையும் நான் பார்த்தது இல்லை. ஒரு நாள் ஆகுனா மறுநாள் மறுபடி மூஞ்ச தூக்கிட்டு என்கிட்ட பேசுறதுனா நான் பார்த்துருக்கேன். இந்த கான்செப்ட்ல என்கிட்ட யாருமே கோவப்படல. எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள், அன்பான வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். பாபு சார், நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுடைய அந்த லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம அதுல இருந்து அதை எப்படி பண்ணலாங்கிறத சங்கர் சார் நம்ம எல்லாமே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் அப்படியே ஷேரிங் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே சார், இப்போ மெம்பர் நேம் அண்ட் ஸ்பான்சர் நேம் அண்ட் சென்டர் நேம் இந்த 3 லிஸ்ட் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க சொல்லுங்க சார். ஓகே சார். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, நீங்க வாய்ப்பு இருக்கு, சீனியர்ல இருக்கீங்க, இதுக்கு பிறகு லட்சக்கணக்கான பேர் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. உங்க ஐடியா அப்டேட் பண்ணுங்க. சப்போஸ் அவங்க இல்ல அப்படின்னா அவங்களுடைய அப்ளை நம்பர் உங்களுக்கு இமிடியேட்டா அவங்களை கால் பண்ணுங்க. ஏன்னா டாக்டர் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ண, ஏன்னா அவங்களுக்கு பணம் போக வேண்டியது, அவங்கள பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார், நீங்க இதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பான்சர்ட்ட கூப்பிட்டு கேக்குறீங்க. ஸ்பான்சர் முடியாது, என்னாலே முடியாதுன்னு நீங்க இம்மிடியட்டா அதை அப்படியே எழுதி வைங்க. அதுக்கு அடுத்த கட்ட வேலை என்ன வேணும் பாத்துக்குவோம். இப்ப நிறைய நண்பர்கள் ஸ்பான்சரே மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் நீங்க 1ல இருந்து 25 வரைக்கும் அனுஷா மேம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. 26ல இருந்து 50 வரைக்கும் என்னுடைய நண்பர் சிஎஸ்ஆர், அவருக்கு சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பிரபு இருப்பாரு. இவங்க 2 பேரும் கோயின்சைடா பண்ண போறாங்க. ஏன்னா இல்ல பாசிட்டிவ் பிரபு மட்டும் அதை பண்ணா கூட எனக்கு பாசிட்டிவ் பிரபு நீங்க ஆண்ட்ராய்ட் இருக்கீங்களா? இருக்குங்க சார், நானே ஃபாலோ பண்றேன் சார். வெரி குட் பாபு. நீங்க 26ல இருந்து 50 வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50 கம்ப்ளீட் ஆயிட்டு 51ல இருந்து 75 வரைக்கும் இவரு பாக்கியராஜ் சார் ஃபாலோ பண்ணட்டும். பாக்கியராஜ் சார் இருக்கீங்களா? நான் இருக்கேன் சார். அத பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். நம்பர் 51 டு 75. பாக்கியராஜ் சார், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சா எடுத்துங்க. இப்போ நான் பட் இதுக்கான நம்பர்ஸ் வந்து சங்கர் சார் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்துடலாம்ல எல்லாருக்கும். 1 to 25 அனுஷா மேத்துக்கு அனுப்பிச்சினேன். 26 to 50 பாக்கியராஜ் சார் அனுப்பிச்சு, இது பாசிட்டிவ் பிரபு சார் அனுப்பிச்சிருந்தேன்.
வெரி குட் 51ல இருந்து 75 வந்து இவருக்கு அனுப்புறாரு, பாக்கியராஜ் சாருக்கு. இப்ப வெரி குட் 76ல இருந்து 103 யாருன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு. கரெக்ட் நான் என்ன சார். யார் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? சார் நான் எடுத்துக்கிறேன் சார். நேம் ஆனந்தவழி சார். மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆர்டிஐ விட்டு கான்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்றேன் சார். ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனந்தவழி மேடம் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இப்படிதான் மேடம் இருக்கணும். ஏன்னா இது நம்ம ஃபேமிலி. பாருங்க, 2 பெண்கள் நான் 2 நாளா கையை தூக்கிட்டே இருக்கேன், உங்கள்ட்ட பேசணும்னு டீம்ல பேச முடியல சார். ஓவர்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க கடைசியா பேசலாம். இப்ப நீங்க வந்து சங்கர் சார். ஓகே மேடம். நான் 76ல இருந்து 103 வந்து ஆனந்தவழி மேடம். வெரி குட், முடிஞ்சது. நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்சது. இப்ப என்ன வேணும்னா வேற யாரும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். மதியானம் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றோம், அது வரைக்கும் எனக்கு யாரும் போன் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த 4 பேர் கூட தான் நான் தொடர்புல இருப்பேன். ஏன்னா அவங்க ஐடி சேஞ்ச் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஐடி மாத்தி கொடுப்பேன். அதனால இன்னைக்கு யாரும் எனக்கு போன் பண்ண வேண்டாம். எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி சொல்லுங்க. இல்ல சார், பாபு பாத்துக்கோப்ல, பாபு பாத்துக்கிட்டோம். லீடர்ஸ் இந்த ஒர்க் அவ்வளவுதான், முடிஞ்சது. இத பேரை வந்து ஒரு ட்ரிப் பாபு சார், இத படிக்கணுங்கிற அவசியம் இல்ல, எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம்ல குரூப்ல. படிக்க வேணாம் சார். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அது அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். இல்ல பாபு, ஒரு நிமிஷம் பண்ணுங்க, படிக்க வேணாம். பாபு சார். எஸ் சார். நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் சார் வந்து சங்கர் சார் வந்து அழகா அனுப்பிடுவாங்க, நீங்க யாருக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். ரைட் சார். ஓகே. அவர் சொன்னார் 1ல இருந்து 25 யாருக்கு அனுப்பணும், 26ல இருந்து யாருக்கு அனுப்பணும், 75 50ல இருந்து யாருக்கு அனுப்பணும், அதை கரெக்டா அவர் அனுப்பிடுவாரு. அந்த ஒர்க் அவரோட பொறுத்தது. அவர் வாட்ஸ்அப்புக்கு அவங்களுக்கு போயிடும். எல்லா நம்பரும் அவர்கிட்ட இருக்கு. ஓகே, நீங்க அதை க்ளோஸ் பண்ணீங்க. டியர் லீடர்ஸ், இந்த ஒற்றுமை தான் நம்மளுக்கு வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. இங்க ஒவ்வொரு சார் வணக்கம், செல்வகுமார் சார். ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன் சார், நீங்க பேசலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. நீங்க இங்க வந்து காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லாம ஒற்றுமையோட இருந்தோம் அப்படின்னோம்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நான் ஏன் 12 பேரை போட்டு நாங்க வாங்கினா ஒரு பைசா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அதுல எல்லாம் பண்ண வேண்டாம். நேற்று சேஃபால் வேலட் கிரியேட் பண்ண சொன்னா ஒரு நண்பர், எப்பயுமே நம்மள வந்து மோட்டிவேட் பண்ற நண்பர் பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் தான். அடுத்த நிமிஷம் அவர் சேஃபால் வேலட்ல யாரும் பணம் போட்டு ஏமாறாதீங்கன்னு 10 கிரிப்டோ கரன்சி ஏமாந்ததெல்லாம் குரூப்ல போட்டு விட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்ன காரணம்னா, அந்த 10 கிரிப்டோ வாங்கினவன் 10 லட்சம் வாங்கியிருப்பான், 20 லட்சம் வாங்கியிருப்பான், 50 லாபங்களை வேற கிரியேட் பண்ண சொன்னேன். இந்த 12 டைரக்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 பைசா கூட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலையே சார். எது செய்தாலும் எனக்கு தெரியும் சார், ஒரு மனுஷன் வந்து 1000 ரூபாய்க்கு என்ன கஷ்டப்படுவாரு. ஏன் நான் 12 பேரை வச்சிருக்கேன். ஏன் 12 பேர் வச்சுதான் என்ன கிடைக்கும்? மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க. 12 பேரை போட்டீங்கன்னா 12 5 60 ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 6000 ரூபாய் கிடைக்குமா? பண்ணுங்க. அதை பண்ணிட்டு என்ன 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுங்க. நீங்க கொடுத்து பாருங்க. முதல் 1000 பேர் சார், 1000 பேருக்கு 1001வது நபர் ஒரு ரெஃபரல் கூட கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுல வருவீங்க சார். 1001வது நபர் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவர், ஒரு ரெஃபரல் கொடுக்க வேண்டாம். ஆனா நீங்க சேஃபால் வேலட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் கேஷோட கிரிப்டோலக்குள்ள வருவீங்க. ஆனா 1001வது நபரா தான் வருவீங்க. இந்த 1000 நபருக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. நீங்க வந்து உண்மையா உழைக்கணும். இதை வந்து உண்மையா நம்பி இருக்காங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த ஒரு ஃபேமிலியா சேர்ந்து பண்றாங்க. இப்போ ஆனந்தவல்லி மேடத்தோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்க மேடம் பண்றாங்க, அவங்க சார் பண்றாரு, அந்த என்னுடைய அவ பாப்பா பண்றா, எல்லாருமே பண்றாங்க. ஒரு ஃபேமிலியா உட்காந்து பண்றாங்க. ஒரு அந்த ஊரே இன்னும் கொஞ்சம் நல்ல நம்ம ஸ்பீட் கேஸ்ல வரப்போகுது. அனுஷியா மேடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் என்ன வேலை சார் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை இல்லாமல் நிறைய நண்பர்கள், நாங்க வேலைக்கு போறோம் சார், நாங்க கவர்மெண்ட் வேலை பாக்குறோம் சார், எங்களால முடியாது, நாங்க உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, எங்களுக்கு வேற வேலையே கிடையாது, உங்களுக்கு வேற வேலை இருக்கு, நீங்க அந்த வேலையை பாருங்க, பார்ட் டைமா இதை பண்ணுங்க, உங்களால என்ன முடியுமோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தொந்தரவு மட்டும் கொடுக்காதீங்க. இங்க என்ன சொல்றோமோ அதை செஞ்சீங்கன்னா இங்க கொண்டு போறதுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்ப வந்து இவரு சிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 o'clock எந்திரிச்சிடுறாரு. நாங்கெல்லாம் எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கோம் 3 o'clockனா குறைந்தபட்சம் ஒரு 2008 ஆமா டிஎல்சில இருந்து பேசிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங் ஒரு ரிங்ல எடுக்கணும், எங்களுக்குள்ள போட்டியா தான். ஒரு ரிங்ல எடுக்கலன்னா அடுத்த போட்டு கட் பண்ணிடுவோம். அந்த மாதிரிலாம் போட்டி வச்செல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம் ஏர்லி மார்னிங். அதனால நண்பர்களே, உங்களுக்காக இது ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்.
உங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அது உங்களுக்காகவே அமைஞ்சது போலவே இருக்கு. உண்மையா சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை தமிழர்களும், இங்க வந்திருக்க அவ்வளவு நண்பர்களும் நீங்கெல்லாம் கொடுத்து வச்சிருங்க. யாரெல்லாம் வந்து இந்த ஸ்பீட் கேஸ்ல ஐடி லாகின் பண்ணி ஆக்டிவா இருக்கீங்களோ, ஒரு கட்டத்துல பாருங்க, அடுத்த வருடம் இதே நாள் 12 மாதம் தொடர்ந்து பயணம் பண்ணணும் சார். நம்ம 1000 ரூபாய் போட்டோம், 2000 ரூபாய் வாங்கிட்டோம், 500 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் லெவல் போறோம், 2000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 1000 ரூபாய் போட்டதுக்கு 2000 ரூபாய் கிடைச்சிட்டு. 3வது லெவல் போற 4வது லெவல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஏன்னா இங்க எவ்வளவு ஸ்பீட் பண்ணல, இன்னும் அவர் ஓபன் பண்ணி விடல. இல்லைன்னா ஓரளவுக்கு 1000 ஐடி 2000 ஐடி லாகின் ஆகும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நம்ம ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போகுது. இதுதான் இந்த வேலையை இன்னைக்கு சரியா பார்ப்போம். ஓகே, செல்வகுமார் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய சில கருத்துக்கள், இதை பத்தின விஷயத்த நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். சார் ராமலி சார், உண்மையாலே அப்ரிஷியேட் யூ சார். உண்மையாலே 7 பானைகள் எதிர்த்து பண்றது அப்படிங்கிறது ரியலி வந்து கடவுள் கொடுத்த வர நமக்கு. எனக்கு வந்து 62 இயர்ஸ் ஓல்டு. நான் ரிட்டையர்ட் சாஃப்ட்வேர் பிஎஸ்எல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இருந்தேன். காலையில் வந்து சிஎஸ்ஆர் சார், சங்கர் சார், நீங்கள் எல்லாம் பேசுகிற பார்த்தா ஒரு மோட்டிவேட்டிவ், ஒரு மேலே ரியலி இதெல்லாம் வந்து ஒரு அப்ரிஷியபிள் உள்ள தான். எத்தனையோ நேற்று பார்த்துருக்கோம், இல்லைன்னு இல்லை. நேரத்தில் கான்வர்சேஷன் பாருங்கள். நான் உங்களை ஒரே ரெக்வஸ்ட் பண்ணேன் சார், நான் சர்ச்சுக்கு போகணும். ஒரு 11:30 இமீடியட் 11:30 போஸ்ட் பண்ணாங்க. 11:30 ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய கான்வர்சேஷன் வந்துச்சு. அதாவது கேட்டதையே கேட்டிருந்தாங்க, ஆனால் அத்தனைக்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. அதே ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து குவாலிட்டி. ஏன்னா ஒரு 12:30 ஒருத்தர் கேட்டாங்க, ரெசிப்ட் பேமெண்ட், ரெசிப்ட் சென்ட் இதே கேட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ஒவ்வொருத்தர் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ண ரிப்பீட் மீண்டும் அதை கேட்காதீங்க நீங்கள். ஆனால் மக்களுடைய எமோஷனில் மறுபடியும் அதே கேட்டாங்க. மறுபடியும் நம்பர் சொன்னால் மறுபடியும் எஸ்சி நம்பர் சொன்னாங்க, அதை ரிப்பீட் பண்ணாங்க. ஆனால் அத்தனைக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. உண்மையாலுமே இன் ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு கேட்டேன், ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கு சொல்லி சங்கர் சார் சொன்னாரு, சார் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அது வந்து ட்ராயில் வந்து அப்ரூவ் வாங்கலாம். எஸ், ஐ நோ வெரி வெல் அபவுட் தட். ட்ராயில் வாங்கலாம். அதர்வைஸ் ட்ராயில் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு இமெயில் கொடுக்கலாமா, அதை கேட்க விட்டுட்டு எடுத்து அதுக்கு பாஸ்வேர்டு அதை கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து அட்மிஷன் மேடம் பண்ண உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. சார் உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது, நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இனி இன் ஃபியூச்சர்ல வந்து இன்னில இருந்து யார் சார் உண்மையிலே சார் ஹலோ சார் பேசுங்க கேக்குதா சார்? சார் கேக்குது. அதாவது இது நேத்துல இருந்து அந்த பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுறது இன் ஃபியூச்சர் யாரும் கேட்கக்கூடாது. அப்புறம் வந்து ரிசீவ்டு சென்ட் அதெல்லாம் தெளிவாக சங்கர் சார் சொல்லிட்டாரு. இந்த ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனா அது வந்துடும். அதனால தயவு செய்து எல்லாருமே வந்துட்டு நம்ம கோர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதான் நம்மளோட மெயின் ஆப்ஷன். அப்புறம் சிஎஸ்ஆர் சொல்ல மாதிரி வந்துட்டு யார் 12% கம்ப்ளீட் பண்ணாங்க அவங்க சொன்னாரு. என்னோட ரெக்வஸ்ட் 12% ரைஸ் பண்ணுறவங்க கம்ப்ளீட் பண்ணவங்க ரைஸ் பண்ணுங்க. 6%, 3% அதை வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட் ஆஃப் செஷன் எல்லாத்தையும் இதே வந்து அவங்களுக்கு ரைஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ரமணி சார். தேங்க்யூ சார். நான் செல்வகுமார் சார் என்னோட நண்பர் இருக்காரு, அவர் வயசு தான் இருக்குன்னு நினைச்சேன். உண்மையிலே சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இந்த ஜூம்ல பாக்குறப்ப சில பேரை பாக்குறப்ப நம்ம ஃப்ரெண்டு இந்த ரிலேட்டடா இருக்கப்ப அந்த மைண்ட் செட்லயே பேசிட்டு இருப்போம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையான வார்த்தைகள் சொன்னீங்க. நெக்ஸ்ட் ஓகே தேங்க்யூ சார். எல்லாருமே உண்மையை சொல்ல, ஒற்றுமையா இருங்க, உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க சார். நேற்று வந்து நான் ஆக்சுவலாக என்ன டீம்ல ஒர்க் பண்ணல சார். நேற்று வந்து ஆர்காடு அந்த அம்மா வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க வந்து அந்த அம்மா சொன்னா நான் செல்லில் போயிட்டு அம்மா உங்களுக்கு பெண்டிங் இருக்குமானா இம்மிடியேட்டா வந்து அவங்களுக்கே வந்து ரிலீஸ் பண்ணலாம் சென்ட் பண்ணாங்க. அதை பண்ணலாம். சென்னையில் பார்த்திபன் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணோன்னே எனக்கு புளுனியா வந்துருச்சு. நேற்று அந்த அம்மா வந்து எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. நேற்று அம்மா சொன்னாங்க, என் பையனை பொண்ணு சென்னையில் இருக்காங்க சார், அவங்களுக்கு சொல்ல தெரியாது, நான் உங்களுக்கு மணி அனுப்புறேன் அப்படின்னாங்க. மணி அனுப்பிச்சு ஐடி போடுறேன், இமீடியட் போட்டாங்க. நம்மளோட நம்பிக்கை தான் போடுறாங்க. ஏன் சார்? கண்டிப்பா 2040 20 அனுப்ப வேண்டாமா, நீங்க அது மட்டும் அனுப்புங்க. இல்லை சார் பண்ணிக்க அனுப்பி சேர்த்து அனுப்பிட்டாங்க. நான் சொன்னேன் இமீடியட்டா போட்டு இமீடியட் பண்ணிக்கிறேன் சார். அப்புறம் அவங்க கேட்டால் நான் இன்னும் ஒரே ஒரு ரேக்க சொல்றேன், யாருமே வந்து அவங்க கேட்டோன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வர சொல்லுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க நேம் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா அதை பார்த்து அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஒரு ஸ்மூத்து, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் சார். இந்த மாதிரி வந்திருக்கா, என்ன ஏது, நீங்க எந்த ஊர்ல இருக்க, என்ன பண்றீங்க, ஏது பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் சொல்லுங்க. பிசினஸ் சொன்னா இது வந்து ரொம்ப 10, 11, 20, 50 அப்படியே போயிட்டு சார். தேங்க்யூ வெரி மச் சார். ரமணி சார்.
சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனந்தவல்லி மேடம். ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என் பேர் ஆனந்தவல்லி மணப்பாறை. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ராமலிங்க அண்ணா தான். அவருக்கு நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். என்னோட இதுல நேத்து அந்த நேம் லிஸ்ட் இதுல ஆனந்தவல்லின்னு என் பேரை பார்க்கும்போது சந்தோஷப்பட்டேன். ஆனா அதை விட சந்தோஷம் என்னன்னா, கணேஷ் கார்த்தின்னு என்னோட டீம்ல ஒருத்தர் முடிச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒருத்தவங்க முடிக்கிறாங்க, 12 ஐடி முடிக்கிறாங்க. அதை சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு லைன்ல இதுல வந்தேன். இப்ப எனக்கு என்ன ஒரு இதுன்னா, 2 பேரை கூட சேர்க்க முடியலன்னு சொல்றாங்க இல்லையா, அதை நினைச்சு நான் உண்மையிலே ஃபீல் பண்றேன். ஒவ்வொருத்தட்டையும் குறைஞ்சது ஒரு 100ல இருந்து 500 கான்டாக்டாவது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஏன் 2 பேரை கூட சேர்க்க தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சவங்கள இதுல இணைச்சு விட்டா அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதை நினைச்சாவே இவங்க போய் பேசலாம். ஏன்னா நம்ம பேச போறவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. நம்ம இந்த விஷயங்களை போய் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்பீட் கேஷ்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு பொறுமையா ஒரு விஷயத்த சொல்லுங்க. பிடிக்கலன்னா ஒண்ணு வந்துருங்க. நெகட்டிவ் பேசுறாங்களா, அடுத்த தடவை அவங்கள்ட்ட போகவே போகாதீங்க. ஆனா நீங்க பேச தயங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஜாயின் பண்றவங்க இதே ஸ்பீட் கேஷ்ல வேற ஒரு டீம்ல யார்கிட்டயாவது ஒருத்தட்ட கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு வேகமா இது பரவிட்டு இருக்கு. ஸ்பீட் கேஷ்ங்கிறது மிக பிரம்மாண்டமா வரப்போகுது. அதுல முழு நம்பிக்கை இருக்கு. இதுல உள்ள லீடர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பொறுமையாவும், இப்படிப்பட்ட ஒரு லீடர்ஸோட டீம்ல இருந்து நம்ம சக்சஸ் பண்ணி ஜெயிக்கலன்னா கண்டிப்பா சொல்றேன், வேற எந்த இதுலயுமே போய் ஜெயிக்க மாட்டோம். எனக்கு இப்ப நான் 48 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் நெட்வொர்க் ஃபீல்டுல இருக்கேன். ஆனா இவ்வளவு ஒரு மன நிறைவு எனக்கு எந்த இதுலயுமே வந்ததில்லை. ஓடி ஓடி உழைச்சு பார்த்து பேசி பேசி ஆனா என்ன இருக்கு அந்த இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 0ல தான் இருப்போம். ஆனா இந்த இதுல ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா வந்துருவோம், லட்சம் சம்பாதிச்சிருவோம், கூடி சம்பாதிச்சிருவோம்னு. ஆனா மத்ததெல்லாம் சொல்லுவாங்க, அது கண்டிப்பா அது சாத்தியம் இல்லை. ஆனா நம்மளோடதுல கிரௌடு தான் முக்கியம். 2 பேர்ட்டையும் நீங்க பேச தயங்குறீங்கன்னா நமக்கு பணம் வரதை மட்டும் யார்கிட்ட இருந்து நம்ம வாங்க முடியும்? நமக்கு தேவை இதுல கிரௌடு. நம்ம மக்களை இதுல இன்ட்ரடியூஸ் பண்றதுல நீங்க போய் பேசுங்க. பேசினாவே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. வந்துதான் பார்க்கலாம். எத்தனையோ இது ஃபெயிலியர் ஆயிருப்போம், அதுக்கும் போய் பேசியிருப்போம் இல்லையா? ஆனா இதுல சக்சஸ் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயத்துக்கு யாரும் தயங்க வேணாம். நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்க. நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாறும். ஸ்பீட் கேஷ்க்கும் அனைத்து லீடர்ஸ்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ சகோதரி. அருமையான ஒரு விளக்கம் சொன்னீங்க. இன்னொரு விஷயத்தையும் அனிஷா மேம் நேற்று பண்ணியிருந்தாங்க. யாருக்காவது என்ட்ரி பேச தயக்கமா இருக்கா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஸ்பீட் கேஸோட திட்ட விளக்கத்தை நீங்க உங்க ஸ்டேட்டஸ்ல மட்டும் வச்சுருவாங்களேன். இந்த 12 பேர் தானா வந்துருவாங்க. ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்றேன். நான் 2008ல டிஎல்சில ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒரு நோட் போட்டு எழுதினேன். 200-250 பேர் எழுதியிருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இதான் இந்த பிரபஞ்ச ரகசியங்கிறது. அது சிஎஸ்ஆரோ என்னுடைய நெருக்கமான நண்பர்கள்லாம் பார்த்துருக்காங்க. எங்க லாங் சைஸ் நோட்ல எழுதுவேன். எழுதி வச்சுட்டு அப்படியே அந்த பேரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பேரை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவங்க ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நீங்க பாருங்க, ஒருத்தர் சேர்ந்தார், 2 பேர் சேர்ந்தார், 3 பேர் சேர்ந்தார், 4 பேர் சேர்ந்தார். ஒரு இடத்துல அந்த நோட்டை தூக்கி போட்டேன், ஏன்னா எனக்கு பிஸி ஆயிட்டேன். ஆனா ஒரு நாள் அந்த நோட்டை ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு அந்த நோட்டு பார்த்தேன். அதை எடுத்து பாக்குறப்ப அந்த 258 பேருமே என்னுடைய டீம்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதான் உண்மை நண்பர்களே. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு பாக்கெட் நோட் வச்சுங்க. யாரையும் பாக்குறப்ப அவங்கள நோட் பண்ணி வச்சுங்க, அவங்க பேரை. ஏன்னா நம்ம மறந்துடுவோம். அவங்கள வீட்டுக்கு போனோம்னா உடனே போன் பண்ணுங்க. இன்னொன்னு, உங்களுடைய ஸ்டேட்டஸ் வைங்க. நீங்க எதுக்கோ ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், தேவையில்லாத விஷயத்துக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஃபேமிலிக்குள்ள இந்த ஒரே ஃபேமிலியா இருப்பாங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஒருத்தரை ஹர்ட் பண்றதுக்காக ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். இதெல்லாம் இல்லாம நீங்க பிபிஏ ஸ்பீட் கோர்ஸோட திட்ட விளக்கத்தை மட்டும் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இருக்காங்க. செல்வம் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். வணக்கம் சார், நான் சுப்பிரமணியன் பேசுறேன். ஓகே, சகோதரி ஆனந்தவல்லி மேடத்துக்கு வாழ்த்துக்கள். அவங்களுடைய அப்ரோச், அவங்களுடைய பிரசன்டேஷனோட கெப்பாசிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. இவங்க பாபு சார், இவங்களை அந்த டீச்சர்ஸ் டீம்ல இவங்களை நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மேபி இருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷம், எனக்கு தெரியலன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்கள டீச்சர்ஸ் டீம்ல கொண்டு வந்துங்க. இவங்களுடைய அர்ப்பணிப்பு நிறைய பேர் டீம்ல இருக்கக்கூடிய நிறைய யங் சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா
அவங்க ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க. ஒருத்தர் நோ சொல்லிட்டானா கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ரெண்டே விஷயம் நடக்கும். யார்கிட்ட ஒருத்தர் பேசும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு எஸ் இல்லைன்னா நோ, அவ்வளவுதான். அந்த எஸ் இல்லைன்னா நோ, இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் அவங்க ஒன்றும் பேசிருப்பதில்லை. ஆனா நீங்க பேசாம இருக்கும்போது ஒரு அவர் ஜாயின் பண்றது நீங்க அன்னைக்கு என்ன பாத்தீங்க சொல்லலையே, நான் ஜாயின் பண்ணி 4 நாள் ஆச்சு, எனக்கு 40 பேர் கொடுத்துருன்னு சொல்லும்போது வருத்தப்படணும். அதனால நீங்க அதை பத்தி இல்லை, எல்லாத்துலயும் பேசலாம், பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். வாழ்த்துக்கள் சகோதரி, நன்றி. செல்வம் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். குட் மார்னிங் சார். மார்னிங். செல்வம், பாண்டிச்சேரி. நான் ஜாயின் பண்ணி 4th அன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் சார் கம்பெனியில். நான் இது வரைக்கும் ஒரு 6 ஐடி கொடுத்துருக்குங்க. வாழ்த்துக்கள். அது இல்லாமல் வந்து எனக்கு ரீபர்த்தில் தான் கொஞ்சம் இருக்கு சார். என்னுடைய ஐடி ரீபர்த் ஐடி போச்சு, அது அப்படியே ஸ்ட்ரக் ஆயிருக்கு சார். ரீபர்த் கிளியர் ஆயிடுச்சுங்களா சார்? ரீபர்த் ஐடி என்னாச்சு? ரீபர்த் ஐடி எனக்கு வந்து நான் சென்ட் பண்ணேன், அவங்க காமிக்கலாம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்க என் பேர் காமிக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். மறுபடியும் என்னாச்சு, அந்த ஓகே பண்ணும்போது அந்த சைட்டே க்ளோஸ் ஆச்சுங்க. அப்படியே வந்து சார் இதை பத்தி பாபு சார்ட்ட பேசியிருந்தேன். செல்வம் சார், ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து அதை பத்தின, ஏன்னா சாஃப்ட்வேர் வீட்டுக்கு போயிட்டா, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு கண்டிப்பா எல்லாமே கிளியர் ஆகும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஏன்னா லிஸ்ட்ல இப்ப வந்து அதனால தான் கேட்டேன் சார், வேற ஒன்றும் இல்லைங்க சார். நேற்று மார்னிங் பண்ணதானே சார் ஃபார்வர்ட் பண்ணிருக்கு? நேற்று மார்னிங் பண்ணது அதானே சார்? ஆமா 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 ஆமாங்க சார். ரைட் சார், ரைட் சார், பண்ணிருக்கு. ஏன்னா லிஸ்ட்ல என் நேம் வந்து சார், அதனால கேட்டேன் சார் ரீபர்த்ல. புரியுது சார். அது இன்னைக்கு சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல சார். லிஸ்ட்ல உங்க நேம் வந்து எதுக்காக வந்திருக்கு? பணம் அனுப்பலண்ணா? 1000 ரூபாய் அனுப்பலன்னு வந்திருக்கு சார், அதுக்கு தான் சொல்றேன். மொத்தம் 150 பேர் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அந்த லிஸ்ட்ல எத்தனாவது நம்பர்ல இருக்கு? 27 சார். வெரி குட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரு, நம்ம ஒரு நிமிஷம். அது வந்து பாசிட்டிவ் பிரபு லிஸ்ட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க சொல்லுங்க, உங்க நேம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரீபத் வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க, உங்க பேர் எடுக்க மாட்டாங்க. நான் அதை பார்த்து ஃபாலோ பண்றேன். நீங்க பாசிட்டிவ் பிரபு சொல்லுங்க, அவரு ஓகேன்னு சொல்லுங்க. பாசிட்டிவ் பிரபு சார் நம்பர் என்கிட்ட எனக்கு சார் கால் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சார், பாத்துக்கோங்க சார். கண்டிப்பா பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார் யாரு, முத்துக்குட்டி சார், வெல்கம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. 6:30 ஆயிட்டு, 6:25 ஆயிட்டு. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். முத்துக்குட்டி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். கேஸ் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பொருளாதாரத்தை மட்டும் அடைய சார், நல்ல நண்பர்களை நிறைய பேர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு சார். அதாவது ஒவ்வொருத்தர் இப்போ பேசும்போதோ நம்ம பணம் அனுப்பும் போதோ இல்ல நம்ம ரிசீவ் பண்ணும் போதோ ஒரு கான்வர்சேஷன் அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, ஒரு பாண்டிங் அதிகமா இருக்கு சார். அப்போ நம்ம சொல்றது வந்துட்டு சார் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நேரில் சந்திப்போம், எங்கேயாவது ஒரு மீட்டிங் கட்டுக்கதை இருப்போம், அதுல நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொரு தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியாவுக்குள்ள எங்கனாலும் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து சார் யாருக்காவது இந்த ஹிந்தியில பிரச்சனை இருந்தா அதை கொஞ்சம் என்ன கான்டாக்ட் பண்ணா நான் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவேன் சார். டீல் பண்றதுல யாருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா இல்ல வேற எதுவும் பிரச்சனைனா நான் அதை ஷார்ட் அவுட். முகமது சார் தலைமையில ஹிந்தி மீட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் ஹோஸ்ட்ல இருக்கீங்க சார். பாக்கியராஜ் சார். ஓகே, மையழகன் சார். வணக்கம் சார். பாக்கியராஜ் சார் பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லணும். ஏன்னா அந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம என்னோட பிரார்த்தனை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆள் மனசுல லட்சங்களையும் கோடிகளையும் நிச்சயமா சம்பாதிக்கணும் இந்த தலைமுறையில. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஏழையாக பிறக்கிறது நம்ம தவறு இல்லை, பட் ஏழையாவே இறக்குறது நம்ம தவறு தான் அப்படின்னு. அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருப்பேன். அதனால நிறைய விஷயங்கள்ல எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் உடனே போய் நம்ம ஜாயின் பண்ணி அதுல ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி அந்த முயற்சிகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா இன்னைக்கு நமக்கு பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். நான் எங்க பிரமிப்பா நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற சந்தோஷப்படுற இந்த மூளை என்ன சிந்தித்ததோ அதை செயல்படுத்துறதுக்கு நிச்சயமா
தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய நம்ம பொருளாதாரம் மாறும். அதனால இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். இது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய நம்ம ரீபர்த், இப்ப நண்பர் கூட சொன்னார் இல்லையா, எனக்கு ரீபர்த் ஆயிருக்கு அப்படின்னு. ரீபர்த்லாம் ஹெல்பிங் கான்செப்ட்ல ரீபர்த்னா என்னன்னே பார்க்கவே முடியாது. அது உண்மையிலே பார்த்ததும் கிடையாது. 2 லெவல் தாண்டாது. இதான் உண்மை. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா இதுல 90 நாள்ல லட்சம் ஐடி அப்படின்னு சொல்றதை விட அந்த 90 நாளைக்கு முன்னாடியே எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு வரணும். நிச்சயமா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம எதிர்த்தரப்புல ஒரு ரிசீவ் பேமெண்ட் வந்தாலும் சரி, நம்ம சென்ட் பண்றவங்களுக்கு போன் பண்ணாலும் சரி, அவங்ககிட்ட பேசும்போது இங்க இருக்க லீடர்ஸ்க்கு என்னன்னா அவங்களுக்கு தெரியல, அப்ரூவ் எங்க போய் பார்க்கணும்னு கூட தெரியல. அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்க ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கிலாம் நானே அதை அவங்க பண்ணி கொடுத்தேன். உண்மையிலே அந்த அளவுக்கு அவங்க நம்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த ஒரு வாய்ப்புல பயணம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருப்புக்கோட்டை சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பாக்கியராஜ் சார் நன்றி. இன்னைக்கு வந்து இந்த 25 நபர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்க இந்த 4 நபர்களுக்கும் இப்பதான் சார் எனக்கு மெசேஜ் பண்ணாரு. இந்த 25 நபர்களை யாரு கம்ப்ளீட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. அந்த கிஃப்ட் நீங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அது மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்குது. அதையும் நீங்க பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுல வந்து இப்ப பாபு சார் சார் சொல்லுங்க சார். எஸ் சார். நீங்க என்ன பண்ணீங்க, அந்த 4 குரூப் ஆட் பண்ணி அதுல வந்து சங்கர் சார் ஏன்னா சங்கர் சாருக்கு ஒவ்வொருத்தரும் போன் பண்ண வேண்டியது. அந்த குரூப்ல பண்ணாலே அவர் பாத்துக்குவாரு. இப்ப நீங்க வேற யாரையும் அனுஷியா மேடம், பாக்கியராஜ், பாசிட்டிவ் பிரபு, 4வது இன்னொருத்தர் இல்ல இன்னும் நம்ம இன்னொருத்தர் யார் சொன்னோம், பாசிட்டிவ் பிரபு, ஆனந்தவள்ளி மேடம், ஆனந்தவள்ளி. இந்த 4 பேரையும் சேர்த்துட்டு பாபு என்ன பண்றீங்கன்னா சார் அதுல ஆட் பண்ணிருக்கேன். அவங்க என்ன சொல்லணுமோ அந்த குரூப்ல பேசுங்க. அவங்க 4 பேரும் ஈஸியா இருக்கும். அது ஒரு டென்ஷன் இருந்துட்டு இருக்கும். அதனால குரூப்ல சொல்லிட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்குவார். ஓகே சார். குரூப்பை ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து அட்மின் 4 பேருக்குமே கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெய்யழகன் சார் வாங்க. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் பேசுவது கேட்குதா தெளிவா? தெளிவா கேக்குதியா? சரி. கடந்த 2 முறைகள் நான் பேசும் பொழுது என்னுடைய கருத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே முடக்கிட்டீங்க. இன்று நான் என்னை பற்றி நான் சொல்லணும். ஐயா காலையில் சொன்னாங்க சங்கர் ஐயா, இந்த பல மொழி, அதாவது இந்தியா பூரா இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கு. அதை நான் வெற்றிகரமாக கொண்டு போவது எப்படி என்பதற்காக நான் இந்த மொழி பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக கூகுள் இன்டர்பிரட்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அதில் நம் தமிழில் பேசுகிறோம். ஒரு வட மாட்டிலிருந்து ஹிந்தியில் பேசுகிறார். நமக்கு ஹிந்தி தெரியல. அப்போ இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா அதை தமிழோட மொழிபெயர்த்து உங்களுக்கு ஒலி வடிவில் கொடுக்கும். கூகுள் இன்டர்பிரட்டர். ஆகவே நீங்கள் கொஞ்சம் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு அது தெரிய வரும். அடுத்து எனக்கு 4 பேர் 1500 அனுப்பியிருந்தாங்க. 6000. அதில் ஒரு ரீபத் ஐடி கிரியேட் பண்ணி 1000 ரூபா அனுப்பிட்டேன். மீதி 5000த்துல எனக்கு 2000 எனக்கு வரும். மீதி 3000 அப்படியே இருக்கு என்கிட்ட ஒரு வாரமா. இது ஒரு தேக்கம் தான். இது யாருக்காக போயிருந்தா அடுத்தடுத்து போயிட்டே இருக்குங்களே. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத காணுங்க. அவ்வளவுதான் ஐயா. ஐயா இப்ப வந்து நம்ம காலையில இருந்து அந்த தீர்வுக்கு தான் விலை பண்ணோம். அதுக்கு காலையில இந்த 103 பேர் சரியாயிட்டாங்கனாலே அடுத்த ஸ்டெப் அந்த 750 சரியாயிரும். அதுக்கு அடுத்த 500 சரியாயிரும், 250 சரியாயிரும். அதெல்லாம் ஒரு நிமிஷ கணக்குல நடக்கும். அந்த தீர்வுக்கு தான் காலையில இருந்து பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன விஷயங்களை வந்து சங்கர் சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த மாதிரி இந்தியா முழுக்க போறதுக்கான அனைத்து விஷயங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் சார், 1 மினிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். விஜய் சார், விஜய் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் மறுபடியும் கொடுத்துருக்கு. மியூட் பண்ண பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்
சார் நான் விஜய் பேசுறேன். நான் இன்னும் ஜாயின் பண்ண இந்த டீம்ல. ஓகே. நேற்று தான் இந்த லிங்க் கிடைச்சது எனக்கு. முனிராஜ் சார் கொடுத்தாரு. யார் சார்? யார் கொடுத்தது? முனிராஜ் சார். வெல்கம் வெல்கம். தேங்க்யூ சார். அருமையான லீடர் இருக்கீங்களா, ஜாயின் பண்றீங்க. ஓகே சார். அதான் இப்போ நீங்க சொன்னீங்களே சார், சில ஐடி கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்களே உங்களுக்கு ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா இல்லைன்னா அவங்க 2 பேரை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ. முனிராஜ் சார் டீம், நம்ம டீம். ஓகே சார், தேங்க்யூ. பானுமதி மேடம், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. விஜய் சார் நீங்க சார் கேக்குதுங்களா சார்? ஹலோ சார். கேக்குது மேடம். சார் நான் பானுமதி பேசுறேன் சார். அதாவதுன்னா என்னுடைய டீம்ல வந்து கீழே டவுன்ல இருந்து விஜயலட்சுமின்ற மேடம் வந்து 12 நம்பர்ஸ்ல கொடுத்து அட்மிட் ஓகே பண்ணிருக்காங்க சார். நானே பண்ணல சார், ஆனா அவங்க பண்ணிருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். உண்மையில நீங்களும் கூடியவர்கள பண்ணிடுவீங்க. எவ்வளவு டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? சார் நான் 3 பண்ணிருக்கேன் சார். ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் அவங்களுக்கு புரிய வச்சு பண்றவங்க எனக்கு வரணும் தான் சார் நான் வெயிட் பண்றேன். நான் எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா எப்படின்னா அவங்க நான் சொல்லி சென்ட் ரிசீவ் பண்றவங்களா இருக்கணும், அப்பதான் நான் பண்ணுவேன். இல்லைன்னா பண்ண மாட்டேன். 2 பேர்கிட்ட போய் பேசி இல்ல நான் இந்த மாதிரி இருக்கேன், இது மாதிரி இருக்கேன், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நான் அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். நீங்க தான் பண்ணணும். பண்றீங்கன்னா சொல்லுங்க, நீங்க வாங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம அடுத்த ஆளை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பிளான்ல தான் சார் இருக்கேன். பார்க்க முடியாது சரிங்களா, நம்மளது பார்க்கறதே சரியா இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறமா பின்னாடி போக போக கஷ்டமாயிடும். அந்த பழக்கத்தை அவங்களுக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். அதனால திருப்பியும் கிருஷ்ணவேண்டி மேடமும் அவங்களும் முடிச்சிருவாங்க சார் அந்த 12 நம்பர்ஸ். சரிங்களா, இப்ப கீழே இருக்க எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் டூப்ளிகேட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதான் என்னுடைய ஆர்வமே. அதனால தனியாவே நான் ஒரு குரூப் ஓபன் பண்ணி நீங்க வந்து கீழே வந்து உங்களுக்கு என் கீழே இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணவங்களே என் குரூப்ல அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நான் எல்லாமே கிளியர் பண்றேன். சரிங்களா, ஏன்னா அப் டு ஸ்டார்டிங்ல இருந்து இன்ன வேலை நான் உள்ள இருக்கேன். உள்ள என்னென்ன இருக்கு, ஐடி எப்படி ஓபன் பண்ணணும், எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும். அப்படி இருந்து ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் வந்து மேல இருக்கிற அப்ளைன்ஸ் சார்ட்ட நான் சொல்லி நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி விஜயலட்சுமி மேடத்துல வந்து கீழே அவங்க கீழே வந்து ஒருத்தர் வந்து பேமெண்ட்டை அனுப்ப சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எனக்கு இந்த ஐடியில எனக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை, நான் இன்னொருத்தர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாங்க சார். இந்த பிரச்சனை வந்து மேல போயிருக்கு, ஆனா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னாங்க. இன்னும் எதுவும் தீர்வு கிடைக்கல, நானும் ஒரு 4 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அதனால நான் என்ன சொன்னேன், இல்ல மேடம் இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, சப்போஸ் அது கிளியர் ஆகலைன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் மறுபடியும் நம்ம ரீவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ மேடம். ஒரே ஒரு விஷயம், யாரையுமே நீங்க முடிவு பண்ணிடாதீங்க என்னன்னா இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க அவங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பிளானே சொல்ல வேண்டாம். நீங்க வந்து ஜூம் மீட்டிங்ல உட்கார சொல்லுங்க. ஜூம் மீட்டிங்கோட கிரௌட பார்த்துட்டு கண்டிப்பா, ஏன்னா ஒரு 300 பேர் நான் ஏன் ஜூம் மீட்டிங் எல்லாரையும் கூப்பிடுறோம் நண்பர்களே, புரிஞ்சுங்க. அப்ப ஜூம் மீட்டிங்ல உட்காந்துட்டீங்கன்னா அங்க சொல்ற பிளான ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறமேல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாரையுமே வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அவங்க வரணும், மீட்டிங்க உட்காரணும், கலந்துக்கணும். கண்டிப்பா ஒரு தடவைக்கு 4 தடவை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸா இருக்கும் மேடம். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலமுருகன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சார் வணக்கம் சார், பாலமுருகன் பேசுறேன் சார், ஒசூர்ல இருந்து. குட் மார்னிங், சொல்லுங்க பாலமுருகன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நேற்று வந்து ஒரு என்னோட கஸ்டமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபர் வந்து வந்திருக்கு சார். அவருக்கு வந்து ஓகே, அவருக்கு வந்து 2 பேர் 1000 ரூபா போட்டிருக்காங்க. அதுல வந்து 1000 அக்கௌண்ட்ல விழுந்துட்டு 1000 அக்கௌண்ட்ல விழல. பிறகு கஸ்டமரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அப்ரூவ் கொடுங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டா நான் இன்னும் அமௌண்ட் அனுப்பவே இல்லை, எதுல வந்திருக்குன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னார் அவர் வந்து. பிறகு நான் சொன்னேன் ரீபர்த்ல வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னா, ஆமா ரீபர்த்ல வந்திருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அமௌண்ட் அனுப்பின பிறகு என்னோட கஸ்டமருக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு சார். ஓகே, தேங்க்யூ சார். உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்தது, டைரக்ட் வந்து ஐபோன் கிளியர் ஆயிட்டா? இன்னும் கிளியர் ஆகல சார், நேத்து வரைக்கும் கிளியர் ஆகல சார். இன்னைக்கு கிளியர். சங்கர் சார் அதை அனுப்பிட்டாங்க. சங்கர் சார் வந்து டைரக்ட் ரெஃபரல் பண்றப்ப ஹைஃபன் ஏதோ ஒன்று விழுந்திருக்கு, அதனால வந்து டைரக்ட் ரெஃபரல் விழுக நீங்க, அது இன்னைக்கு கிளியர் ஆயிரும் சார். தேங்க்யூ பாலமுருகன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கதிர்வேல் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு. நீங்க டி கதிர்வேல் சார். வணக்கம், கதிர்வேல் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க சார். நான் வந்து இதுவரைக்கும் 4 என்ட்ரி கொடுத்துருக்கேங்க சார்.
நான் வந்து ஒரு உள்ள லோக்கல்ல கோகனட் ஆயில் மில்ல அக்கௌண்டண்டா இருக்கேங்க சார். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம மாதிரி எல்லாருமே என்ன மாதிரி வேலைக்கு போறவங்க நிறைய இருக்கிறாங்க சார். குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும். நம்ம வந்து அந்த முதலாளிகளுடைய கனவுகளை நனவாக்கிட்டு இருக்கு. அவங்க உள்நாடு வெளிநாடு இன்ப சுற்றுலா போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம கனவுகள் எப்ப சார் நிறைவேறது? நம்மளுடைய குழந்தைகளுடைய கனவுகள் எப்ப சார் நிறைவேற்றுறது? அதுக்கு வந்து இது ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, அப்ளைனை ஃபாலோ பண்ணுங்க. அப்ளைன் செய்யும் போது நம்மளும் செய்ப்போம். இதுல எந்த மாற்றம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், எனக்கு ஐடியில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குங்க சார். அதாவது செகண்ட் கிரேட் அப்ரூவல் பண்றதுக்கு 2500 அனுப்புறதுக்கான சென்டிங் ஆப்ஷன் வரலைங்க. அப்புறம் ஸ்பான்சருக்கு அனுப்புற 500 ஆப்ஷன் வரலைங்க. இது ரெண்டும் கிளியர் பண்ணா நான் கொஞ்சம் மேல போறதுக்கு வசதியா இருக்குங்க சார். ஓகே. கண்டிப்பா இந்த வணக்கம் சார், பாக்கியராஜ் பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் சார். டவுன்லைன் சரிங்க. நீங்க ஏன்னா இன்னொரு பாக்கியராஜ் சார், அருப்புக்கோட்டை சார். ஓ, நீங்களும் அருப்புக்கோட்டை தானே? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். பேசுங்க சார். என் டவுன்லைனுக்கு ஒரு ஆள் பணம் அனுப்பணும் சார். சார், அந்த நண்பர் பேர் என்ன? பணம் அனுப்ப வேண்டிய பேர் வந்து மாரிமுத்து சார். ஓகே. அவர் போன் பண்ணி கேட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் அனுப்ப முடியாது அப்படிங்கிறார் சார். இப்போ அந்த லிஸ்ட் கண்டிப்பா வந்து 100க்குள்ள இருக்கும். கண்டிப்பா யாராவது கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் சார். அவர் ஐடி நம்பர் வேணுமா சார்? வேணாம், இப்ப வேணாம். நீங்க அதுக்கு நாங்க இன்னைக்கு இந்த வேலை மட்டும் தான். இன்னைக்கு அந்த 1000 rupees ரீச் ஆனால எல்லாமே வந்துடும். நீங்க அதை பத்தி அவர் ஃப்ரெஷ் ஐடி தானே மாரிமுத்துக்கிறவரு? ஆமா சார். அப்ப அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கு சார். கண்டிப்பா இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏபிஆர் பழனிவேல், மதுரை. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். மதுரையிலேருந்து பழனிவேல் பேசுறேன். நான் வந்து நம்ம கிரேட் லீடர் விருதுநகர் பாக்யராஜ் சாருடைய அணியில வரேன் சார். நேரடியாக வர்றேன் சார். நான் டைரக்டா வந்து 7 பண்ணியிருக்கேன் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பழனிவேல் சார். அதுல 1 பெண்டிங் சார். வெரி குட். எம் பழனிவேல்னு இருக்கும் பாருங்க, அது அனுசியா மேடம் லைன்ல வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திருச்சி பழனிவேல் என்னுடைய பேர்ல தான். அவர் திருச்சி பழனிவேல். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐடி போட்டு நமக்கு வந்து அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு ஒரு 4-5 நாள். அது வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்ல அவருடைய சைட் ஓப்பன் ஆகாத சூழ்நிலையில வந்து அவர் வெப்சைட் போய் என்ன பண்ணிட்டாருன்னா இன்னொரு டீம்ல போய் ப்ரெஸ்ஸா இன்னொரு மொபைல் நம்பர் வச்சு ஐடி போட்டாரு. அதனால வந்து நான் போட்டேன் சார் அப்படின்னாரு. ஓகே சார், நன்றி சார் அப்படின்ட்டேன். இப்போ இந்த ஐடியா வந்து நம்ம யாருக்காவது டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதையும் பாக்கியராஜ் சார்ட்ட சொல்லியாச்சு. ஓகே சார் பண்ணிக்கலாம் சார்ன்ட்டாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிறகு இடையில கால் பண்ணி அதை வேணா நான் தொடரட்டா அப்படின்னாரு. உங்களுக்கு விருப்பம் சார்னு சொல்லியிருக்கேன். அதனால அனுசியா மேடம் பேசி பார்க்கட்டும். அவர் தொடர்ந்தால் தொடரட்டும், இல்லை தொடர விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அந்த ஐடியா அடுத்த நபர் ரெடியா இருக்காரு, அவருக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம பணியை தொடருவோம் சார். வாழ்த்துக்கள் சார். அது உங்களுடைய பொறுப்பிலே விட்டாச்சு. நீங்க அதை இன்னைக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏபிஆர் பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார். வெல்கம். சீக்கிரம் வாங்க சார். உங்களுக்கு அன்மியூட் ஆஃப் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு சார். அந்த இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு சின்ன ஐடியா சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 பேர் இன்னைக்கு நியமிச்சிருக்கோம். அந்த 4 பேரை ரெகுலரா வந்து பயன்படுத்துற மாதிரி யாரு வேணாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க சார். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு ஐடியா பணம் அனுப்புனா மட்டும்தான் அவங்களுக்கு சீனியாரிட்டி முன்னாடி போகும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அன்னைக்கு அப்பயே வந்து அதை சரிப்படுத்தினா இன்னும் ரொம்ப சீக்கிரமா நம்மளுடைய ஸ்பீட் கேஷ் வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நேற்று என்னுடைய டவுன்லைன்ல ஒரு நண்பருக்கு ஐடி போட்டேன். ஐடி போட்டுட்டு அவருக்கு அனுப்பும்போது அவருக்கு ஃபோன் பண்ணேன்னா இந்த ஃபோனும் எடுக்கல. வாட்ஸ்அப்ல கூப்பிட்டேன், வாட்ஸ்அப்லயும் எடுக்கல. அவர் மறுபடியும் நான் வாய்ஸ் மெசேஜும் டைப்பிங் பண்ணி அனுப்பியிருந்தேன். சார், உங்களுக்கு இந்த ஐடியில உங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டியது வந்து அனுப்பியிருக்கு. உங்களுக்கு நீங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இம்மிடியட்டா நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த லெவல் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை இது ராங்கான நம்பர் அப்படின்னு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னால அதை மறுபடியும் நான் பாபு சாருக்கு நான் அதை வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தேன்.
அவர் பிஸிங்கிறதுனால அவர் கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்காக இன்னைக்கு வந்து அந்த 91வது நம்பர் பழனிசாமி ஸ்பான்சர் ராஜவேல்னு வருது சார். அவருடைய நம்பர்ல அவர் அந்த போனை எடுக்கல சார். அந்த ஆனந்தவள்ளி மேடம் தான் அது இன்னைக்கு பார்க்க போறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் உடனே இந்த மாதிரி பண்ணிட்டா இனி வருங்காலங்கள்லயும் ஒவ்வொருத்தரையும் நியமிச்சிட்டோமா அவங்க டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ரிக்வஸ்ட் சார். சரிங்க சார், கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சாரையும் அந்த அணியில சேர்த்துக்குங்க. அவரும் நம்மளுக்கு உதவி பண்ணுவாரு. ஏன்னா இந்த மாதிரி ஆர்வமா இருக்கிறவங்க தான் வேணும். நீங்களும் அதுக்கான உதவி பண்றதுக்கான மனப்பான்மையோட இருக்கீங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு அந்த விஷயத்தை கிளியர் பண்ணுவாங்க சார் இன்னைக்கு. ஆனந்த பாக்கி தேவன், வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், கம்பெனி ஒரு நல்ல இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு சார். சார் இது கம்பெனி உங்களுக்கு நம்ம மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்த்து நல்ல விதத்துல பயணிக்கிறோம். ஓனர். சரி சரி சரி, தேங்க்யூ சார். நேற்று ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தேன், அது நேற்று சரியாயிடுச்சு. என்னுடைய டவுன்லைன்ல ஒருத்தர் பேமெண்ட் வந்துடுது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் வந்து இப்போ என்னுடைய டீம் வந்து 2, 4, 8, 16, 32, 64 சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. நான் வந்து 6 கொடுத்துருக்கேன் சார் இது வரைக்கும். ஆனால் என்னால் அதிகமாக கொடுக்க முடியும். அதுல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் என்ன சார், ஒரு பாஸ்வேர்டை லாக் பண்ணி வச்சுட்டு அவருடைய ஓன் ஐடியா போட்டுட்டாரு. அதனால கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அது பேமெண்ட் பண்ண முடியாம ஒரு நிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து நீங்க ஒரு 100 பேருக்கு 25 பேர் 4 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. அது ஒரு 10 பேரா இருந்தாக்கா ஈஸியா முடியும் இல்லையா சார்? இல்ல சார், இது வந்து என்ன விஷயம்னா, இது வந்து எல்லாமே வந்து போன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. அவங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த குரூப்ல ஆட் பண்ண சொல்றேன். நீங்க யார்ட்டையாவது ஒரு 10 நம்பரை வாங்கி உங்களுக்கு பேசுங்க, தப்பே கிடையாது. எனக்கு கொடுங்க சார், நான் ஒரு 10 பேர் இல்ல 15 பேர் ஃபாலோ பண்றேன். சேர்த்துங்க. அதுல அவருக்கு ஒரு 10 நம்பர், ஆளுக்கு 5 நம்பர். இப்ப வந்து என்ன பண்ணிருக்கோம், 25 கொடுத்துருக்கோமா, அதுல 5 கட் பண்ணிட்டு பாக்கியன்ட்ட கொடுத்தீங்கன்னா, தேவன்ட்ட கொடுத்தீங்கன்னா அவரும் ஃபாலோ பண்ணுவார் சார். பாபு சார் ஒரு நிமிஷம், இது மாத்த வேணாம். அடுத்து 750 பண்ண வேண்டியது வரும். அதுல நம்ம தேவன் சாருக்கு ஒரு பொறுப்பு. சரி சரி தேவன், உங்களுடைய உண்மையிலே சொல்றேன், உங்களை இந்த மாதிரிதான் சார் நம்மளுக்கு வாலண்டியர்ஸ் தான் சார் வேணும். இது வந்து இப்ப தேவன் நினைக்கிறாரு, இது என்னுடைய ப்ராஜெக்ட், என்னுடைய மக்களுக்கு நான் உதவி பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணும் சார். இதுதான் உண்மை. தேங்க்யூ தேவன். அப்புறம் நேற்று சேஃபால் பத்தி நீங்க போட்டிருந்தீங்களா சார்? அது அப்லோட் பண்றது, அது நேற்று ஜூம்ல இருந்தவங்க நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரியா அந்த வேகத்துல என்ன பண்ண முடியல அப்படின்னு எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு 3 பேருக்கு நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேஃபால் வேலட்டை எப்படி பண்ணணும், அதோட லிங்க் எல்லாரும் பாபு சார் ஷேர் பண்ணுவாரு. அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சார். தேங்க்யூ சார். எல்லாம் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க சார், நான் அதை பண்ணி கொடுத்துறேன். ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். கண்டிப்பா சார். ஒண்ணுமே இல்ல, நீங்க இனிமே ஜாயின் பண்றாங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களா, அவங்களுக்கு சேர்த்து சேஃபால் வேலட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா வேலை முடிஞ்சுது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் நாகராஜ் சார், வெல்கம். கொஞ்சம் குயிக்கா வாங்க. மணி 6:46 ஆயிட்டு. இன்னைக்கு மண்டே நிறைய ஒர்க் இருக்கும். நாகராஜ் சார், 1 மினிட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். பாலமுருகன் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 1 மினிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். வி கதிர்வேல் சார், வெல்கம். உங்களுக்கு இல்ல நாகராஜ் சார் ஃபர்ஸ்ட் பேசட்டும் சார். நீங்க ஏதோ ரூம் பேசுங்க, கிளியர் கிளாரிட்டி இல்ல சார். சார் பாலமுருகன் சார், நீங்க பேசுங்க. 1 மினிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, வி கதிர்வேல் சார் வாங்க. சார் பாலமுருகன் பேசுறேன் சார். பேசுங்க பாலமுருகன், பேசுங்க சார். இப்போ நேற்று வந்து 5வது டைரக்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து ஆக்டிவ் ஆகல, ஆனா அவருக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆயிட்டுது. வெரி குட் சார். அதன் பிறகு என்னோட அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகல, 4 வருடம் காமிக்குது. பாலா, இந்த விஷயத்தை பத்தி நீங்க கரெக்டா நேத்தே பேசிட்டோம், இப்ப காலையில கூட பேசணும். உங்களுடைய டைரக்ட் ரெஃபர்ல ஒரு அந்த பாஸ்வேர்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டாட்ஸ் வந்து வந்திருக்கு, அதனால உங்களுக்கு டைரக்ட் ரெஃபர் காமிக்கல. சாஃப்ட்வேர் அனுப்பிச்சிட்டாரு, இன்னைக்கு அது கிளியர் ஆகும். பாலா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கதிர்வேல் வாங்க சார். கதிர்வேல் சார் வாங்க. வி கதிர்வேல், உங்களுக்கு 1 மினிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். வணக்கம், பாசிட்டிவ் பிரபு பேசுறேன் சார். பாபு பிரபு சொல்லுங்க பிரபு.
சார் இதுல வர கொஸ்டின் வந்து 103 ஐடி விஷயமா எதுவும் கேட்க வேண்டாம் சார். இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ண சொல்லுங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி சொல்லுங்க, பிஃபோரா சொல்லிடுங்க. ஏன்னா கேட்ட கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப, இந்த ஐடியில இது வரல அது வரலன்ட்டு. ஆமா, தேங்க்யூ பிரபு, நல்ல கொஸ்டின் ஆஸ்க். இது கணேசன் சார், வெல்கம். 6:45 ஆயிடுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, சீக்கிரமா வாங்க. இல்ல சார் வணக்கம் சார், நான் புதுக்கோட்டையில இருந்து கணேசன். சொல்லுங்க கணேசன். நான் சார் 7 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார். வெரி குட், வாழ்த்துக்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு நேரடியாக ஒரு ஐடி 18ஆம் தேதி ஓபன் பண்ணா அவருக்கு வந்து டொனேட் வருது. ஓகே, அது விட்டுருங்க, அது இன்னைக்கு கிளியர் ஆயிரும். சரிங்க சார், அதுதான் சார். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்க சுந்தரமூர்த்தி சார், வெல்கம். எஸ் சுந்தரமூர்த்தி. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். ஓகே, பிரபாகரன் சார் வாங்க. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு சார். பிரபாகரன், சுந்தரமூர்த்தி சார் நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார், நான் சேலத்துல இருந்து பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். நான் பேச வேண்டியதே பாசிட்டிவ் பிரபு சொல்லிட்டாரு என்னோட கேள்விக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். அதனால நான் ஒன்றும் பேச விரும்பல. தேங்க்யூ சார். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சார், ப்ளீஸ். தேங்க்யூ சார். பிரபாகரன் சார். ஹலோ பிரபாகரன், நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ஹலோ சார், பேசுங்க சார். நீங்க கேக்குது. பிரபாகரன் சார், மைக் மியூட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த டைரக்டா நீங்க சொல்லுங்க சார். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். ஸ்டே மியூட்டை டச் பண்ணாதீங்க, அன்மியூட்டை டச் பண்ணுங்க. ஓகே சார், கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது, நீங்க பேசுங்க சார். ஒண்ணே ஒண்ணு சார், என்னுடைய இது தாழ்மையான கருத்து என்னன்னா, பணம் சென்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டா இந்த மாதிரி இந்த 103 ப்ராப்ளம் வராது. பணம் அனுப்பிச்சிட்டு சார் எனக்கு அப்ரூவல் பண்ணுங்கிறத விட சார், சார் சொன்ன மாதிரி எஸ்சிஆர் சொன்ன மாதிரி சார் ஒரே ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி வந்து நான் ஸ்பீட் கேஸ்ட்ல வந்து பேசுறேன், இது மாதிரி எனக்கு வந்து உங்களுக்கு அனுப்ப சொல்லி வந்திருக்கு, அதனால நான் அனுப்புறேன், எனக்கு அப்ரூவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை எடுத்து அட்டன் பண்ணி அப்படியே இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அப்பயே என்ன பண்ணுவேன், டவுன்லைன்லாம் அப்பயே அவங்களோட மொபைல் நம்பர் அவங்களை கேட்டு அப்படியே ஜிபே ஃபோன் பே பண்ணி உடனே அப்ரூவல் வாங்கிடுவோம் சார். அதே மாதிரி அப்ரூவல் வாங்கிட்டா இந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. அதனால அது எல்லாரையும் ஆரம்பத்திலேயே என்ன பண்ணுங்க, எல்லாரையும் ஐடி ஓபன் பண்ணி சென்ட்ரல் போகும்போதே ஆரம்பத்திலே ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி நான் உங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டியது இருக்கு, அதனால வந்து நான் அனுப்புறேன், எனக்கு அப்ரூவல் கொடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூ வராதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து சார். வேற ஒன்றும் நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். ஏபிஆர் அருப்புக்கோட்டை சுந்தரராஜன் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். மகாராஜன் சார், நீங்க கோஸ்ட் இருக்கீங்க. சுந்தரராஜன் சார், நீங்க பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா சார்? வணக்கம் சார். கேக்குது சார், கேக்குது சார். நம்ம ஐடி போட்டது வந்து சார், பழைய ஃபோன் நம்பர்ல ஐடி போட்டேன் சார். அந்த ஜிபே நம்பர் வந்து அதில் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இருக்க ஜிபே நம்பர் ஃபோன் நம்பர் மாற்றணும்னா என்ன சார் பண்ணுங்க? ஓகே, எனக்கு இப்போ வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க சார். எனக்கு உங்க நேம் அந்த டீடைல்ஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க, இமிடியேட்டா அதை பண்ணிடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட். சரி, ஓகே. மகாராஜன் சார், நீங்க கோஸ்ட்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இன்ஆக்டிவ் ஐடிஸ் வந்து கொடுத்துருக்கோம். நான் ஒரு 2 டேஸ் வந்து சங்கர் சார் மூலமாக வந்து நான் இந்த லிஸ்ட்டில் இல்லாத இன்னொரு இன்ஆக்டிவ் ஐடியை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சுந்தர்ராஜ் அப்படிங்கிறது அவரோட நேமு. அவர் இன்ஆக்டிவ் இருக்கனால அவருடைய ஸ்பான்சர் ரகுபதி ராமனோட நம்பர் வந்து சங்கர் சார் கொடுத்தாரு. ஸோ அவரை நேற்று ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்து அவரையும் ரீச் பண்ண முடியல, அதுவும் இன்ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அவருடைய ஸ்பான்சர் வந்து ரமேஷ் அப்படிங்கிற நம்பர் வந்து சங்கர் சார் வாங்கி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நேற்று ஃபுல்லாக இன்ஆக்டிவ் தான். ஸோ இன்னைக்கு அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சங்கர் சார் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். இதை தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சார். செல்வகுமார் குன்னூர் சார், நீங்க பேசினவங்களே பேச வேண்டாம், டைம் இல்ல. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். சார் அப்புறம் சிஎஸ்ஆர் சொன்ன மாதிரி அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும், ஏன் ரைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிரைஸ் பண்ணிடலாமா சார்?
ஹலோ புரியல. அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணாங்க 12. ஆமா, அவங்கள இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க சார். ஃபைனலா பண்ணிக்கோ. ஃபைனலா பண்ணுங்க. அப்போ 12-6-3. ஆமாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார். இப்ப டவுட்ஸ் கேக்குறவங்க சாட் பாக்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு டைப் பண்ணி போட சொல்லுங்க சார். நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சார். ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்ப லைன்ல நிக்கிறவங்க எல்லாருமே இப்ப சாட் பாக்ஸ்ல அவங்களோட டவுட்ஸ் என்னன்னு டைப் பண்ண சொல்லிட்டா நம்ம அது பண்ணிக்கலாம் சார். ஏன்னா ஒருத்தவங்களா கேட்டுட்டு இருக்கக்குள்ள சேம் கேட்டகரிஸ் வர்றதுன்னா நம்ம அதுல ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப முடிஞ்சது. இன்னும் 2 பேர் தான். இதுக்கு மேல யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. டைமும் கிடையாது, 7 ஆக போகுது. ஓகே, தேங்க்யூ. ரமேஷ் காரைக்கால், ப்ளீஸ் வெல்கம். சார் குட் மார்னிங் சார். சார் ஒன்றும் இல்லை சார். எனக்கு ரீபர்த் ஐடி 3-4 நாள் ஆச்சு சார். அதில் பைபாஸ்ன்னு காமிச்சது ஒருத்தருக்கு, பழனிவேல்னு சொல்லிட்டு. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ எனக்கு காமிக்கலைங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் அமௌண்ட் சென்ட் பண்ணாம வச்சிருக்கேன். சார் ரமேஷ் சார், ஒரு நிமிஷம். பைபாஸ் ஹெல்ப்பும் நமக்கு கிளியர் ஆயிடும். ஸோ அது ஆல்ரெடி குரூப்லயே சொல்லியிருக்கோம். வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ரகுபதி ராம், வெல்கம் சார். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சார் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, தேங்க்யூ. வெல்கம் ராமலிங்கம் சார். தேங்க்யூ பாபு சார். லீடர்ஸ், ரொம்ப சிறப்பான செஷன் இன்னைக்கு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இதே மாதிரியே எல்லாம் அமையணும். காலை வேளையில இன்னைக்கு இவ்வளவு தூரம் எங்களுக்கு எல்லாம் கோஆபரேட் பண்ணீங்க. ரைட், இப்ப யாரெல்லாம் 12 கம்ப்ளீட் பண்ணி இங்க இருக்கீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சில பேரை குரூப்ல ஆட் பண்ணிருக்கோம், இன்னும் ஆட் பண்ணாம இருக்கோம். தேங்க்யூ ஆனந்தவல்லி மேடம், குட். அனிஷா மேம், வெரி குட். பாபு, நானும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன். ராமலிங்கம், கணபதி ராமசாமி சார், பாக்கியராஜ் சார், சூப்பர் சூப்பர். பாசிட்டிவ் பிரபு, செந்தில்குமார், விஜயலட்சுமி மேடம் இன்னைக்கு வந்திருக்காங்க. சூப்பர். வி ஃபார் வெற்றி. ஓகே, தேங்க்யூ. ஓ, ஜோஸ் ஃப்ரம் கொச்சின், சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 30 பேர் கிட்ட வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த மீட்டிங் வரலன்னு நினைக்கிறேன், இல்ல வந்துட்டு போயிருக்கலாம், பரவாயில்ல. உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் ஒரு கங்க்ராச்சுலேஷன். உங்களுடைய வேலை என்னன்னா, நம்ம 12 பேர் வந்தது பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு கீழே எத்தனை 12 பேரை கொண்டு வரணுங்கிறது முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டோம்னா 1000 நபர்கள் வர்றப்ப உங்களுக்கு டாலர் மழையா பொழிய போகுது. இது உண்மை. நீங்க ஒரு பைசா கூட உங்களுடைய மறுபடி போய் பணம் எங்கேயாவது வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க 12 பேரை முடிச்சீங்கன்னா அதுக்கான விடை உங்கள்கிட்ட இருக்குது நண்பர்களே. தயவு செய்து உங்கள் நண்பர்களை சீக்கிரம் கொண்டு வாங்க. நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் 6 சையத் சார் முடிச்சிருக்காரு. வெரி குட், வாழ்த்துக்கள். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க ப்ளீஸ், குயிக். இல்லைன்னா கோகோஸ்ல இருக்கிறவங்க பண்ணலன்னா அவங்கள டவுன் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. சையத் சார் டவுன் பண்ணுங்க சார். அந்த 3 பேரையும் சையத் சார், சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே சார், இப்ப என்ன பண்றோம்னா இது 12 பேர், 6 பேர் கம்ப்ளீட் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 6 பேர், வெரி குட். தயாலமூர்த்தி சார், அண்ணாதுரை, சிடிஎம், ஓகே. கணேசன் சார், செல்வராஜ் சார், மகாராஜன் சார். மகாராஜன்லாம் நேரம் முடிச்சிருக்கணும். மகாராஜன் சார், ஏபிஆர் பழனிவேல், மதுரை சார், சூப்பர். ஏபி முருகேஷ் சார், ஜி கே சாமி சார், ராமலிங்கம் சார்லாம் ராமலிங்கம் பேர் வச்சாலே என்ன 50 தாண்டி இருக்கணும். நாகராஜ் சார், முத்துக்குட்டி சார், பட்டமுத்து ராஜா சார் டீம்ல இருக்காரு. வெரி குட், வாழ்த்துக்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. வெரி குட் சார், எக்ஸலண்டா இருக்கு. இந்த 6 பேரும் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துங்க. இந்த 12 கம்ப்ளீட் பண்ணிட்டு சீக்கிரமா ப்ரொமோட்டர்ஸ் டீமுக்கு வாங்க. நாங்க சொல்ற விஷயங்கள் கூட வேடிக்கையா கூட இருக்கலாம். என்னடா இவங்க ஏதோ என்ட்ரி கலெக்ட் பண்றதுக்காக சொல்லலாம் அப்படின்னு. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க அந்த ப்ராஜெக்டை மட்டும் நம்ம 100 பேர் வந்தோம்னா ஒரு ட்ரைனிங் நடக்க போகுது. பாசிட்டிவ் பிரபு சொன்ன மாதிரி தனியா வச்சு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறோம். அப்ப இந்த பிளானை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு
நீங்க 100% அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருவீங்க. இனிமேல் கொண்டு வேற எதுவுமே தேவையில்லைடா, எல்லா குரூப்ல இருந்து வெளியாயிருவீங்க. உங்களுக்கு தேவை என்ன? ஒரு பக்கம் ஐஎன்ஆர் வரப்போது ஜாலியா செலவு பண்ணுங்க, ஒரு பக்கம் டாலரை வாங்கி பிட்காயினா வாங்கி சேவிங்ஸ் பண்ணுங்க. ஒருத்தருக்கும் ஒரு பிட்காயின் சேர்ந்துட்டாலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா இருக்கும் நண்பர்களே. இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான உண்மை. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல அதுக்கடுத்த ப்ராஜெக்ட் எஜுகேஷனல் ப்ராஜெக்ட் சங்கர் சார் வெளியிட போறாரு. நம்ம எல்லாமே இதுல நம்ம வரப்போறோம். ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே, யாராவது ஒருத்தரை நம்பணும், கடவுளை நம்பணும், இல்ல மனிதனை நம்பணும், இல்ல அம்மா அப்பாவை நம்பணும், இல்ல நண்பனை நம்பணும். என்ன உங்களை எங்க டீமை வந்து உங்க சகோதரன் எடுத்துங்க. இது சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலத்தோட இந்த உறவு சேர்ந்திருக்கோம். யாரும் சீட் பண்ணுங்க எண்ணம்லாம் கிடையாது. என்ன சொல்றதுன்னா, இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம். இது உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நேத்து பாருங்க, இவ்வளவு விஷயங்கள் ஞாயிற்றுக்கிழமையில இவ்வளவு விஷயங்கள் நடந்தோம். அத்தனை ஜூம் நடத்தியும் 300 பேர் குறையாம வந்திருக்கோம் அப்படின்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். தேங்க்யூ வெரி மச். நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க. இங்க 6 பேரும் விரைவில் 12 பேரா மாத்தணுங்கிறத வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சரி சார், இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, 3 பேர் டைரக்ட் ரெஃபர் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 3 பேர். பாலமுருகன் சார், கதிர்வேல் சார், தங்கவேல் 3 பேர். நம்பி சுப்பிரமணியன் சார் நீங்க எல்லாம் இந்நேரம் பிடிச்சிருக்கணும். ரஃபீக் சார், செல்வகுமார், குன்னூர், பானுமதி மேடம், சார்லஸ் சார், ராஜேஷ் லட்சணா மேடம், சரிதா மேடம், பாலா, ஜெயலட்சுமி, கந்தசாமி. ஏகப்பட்ட பேர் வந்திருக்கீங்க. இதுல பாருங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம். 1 2 3 4 5 25 பேர். வெரி குட் வாழ்த்துக்கள். இந்த 25 பேர் பாத்தீங்கன்னா முதல்ல இந்த 3 வந்து ஆராக்கு. நீங்க வந்து 12க்கு போக வேண்டாம். இந்த 3 நாளை மறுதினத்துக்குள்ள ஆராக்குவோம் அப்படிங்கறத இன்னைக்கு உறுதி எடுத்துக்குவோம். தேங்க்யூ வெரி மச் சார், வாழ்த்துக்கள். நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க. ஓகே பாபு சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா நம்ம போயிட்டு ஒரு குட் நியூஸ் சார், ஒரு குட் நியூஸ் சொல்லிடுறேன் சார். இடையில குறுக்கிறத மன்னிக்கணும். அதெல்லாம் ஒரு மன்னிப்பே கிடையாது உங்களுக்கு. இப்பதான் ஜஸ்ட் போன் வந்தது. நேற்று அந்த சின்ன ஒரு இன்சிடென்ட் ஆனதுனால 12 கம்ப்ளீட் ஆகல நமக்கு கீழே. இப்போ 8 மணிக்கு சைடு ஓப்பன் ஆனோடனே நமக்கு கீழே முதல்ல வந்து வேலு அவர் வந்து 12 கம்ப்ளீட் ஆகிறாரு. வேணுகோ ஐயர் இதுதானே, பாம்பே தானே? இல்ல இவர் வேற. இவர் இவர் கம்ப்ளீட் ஆகிறாரு. அடுத்தது பரமக்குடிக்காரர் ஒருத்தர் அவரு இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிருவாரு 12. 7 8 ஆனவங்க 2-3 பேர் இருக்காங்க. நல்ல ரிசல்ட்டுகள் கிடைக்காது. சூப்பர் சார் நன்றி. 17 முடிஞ்ச 17 18 ஆயிருக்குது சார். ஓகே, வெல்கம். நீங்க தான், உங்க கையில தான் இருக்கு. எங்களுடைய என்ன சொல்றதுன்னா, இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கு அத்தனை விஷயங்களும் உங்கள்ட்ட தான் ஒப்படைச்சிருக்கோம். நீங்க விரைவில் எங்களுக்கு அந்த யூடியூப் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன், பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். பலன் கண்டிப்பா கொடுப்பேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.